எல்லாருக்கும் நமஸ்காரம், வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து மூன்றாவது நாள். ஸோ மூன்றாவது நாள்ல வந்து இன்னைக்கு நாங்க என்ன கத்துக்க போறோம் பார்க்க முன்னாடி வந்து முதலாவது நாள் நாங்க என்ன பண்ணோம், ரெண்டாவது நாள் என்ன பண்ணோம், மூணாவது நாள் என்ன பண்ண போறோம்னு பார்க்கலாம். முதலாவது நாள் வந்து பிரின்சிபல் ஆஃப் த 3-part and 5-part டிஃபரன்ஷியல் ஹெமட்டாலஜி அனலைசர் வந்து பார்த்தோம். அதுல வந்து ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட் கவுண்டிங் வந்து இம்பிடன்ஸ் டெக்னாலஜி, differentiation of the neutrophils, eosinophils, basophils, monocytes வந்து absorbance and concentrate, absorbance and volume வச்சு அது கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னோம். ரெண்டாவது நாள் வந்து நாங்க வந்து we found out இந்த RBC ஓட parameters, WBC ஓட parameters இல்ல platelet parameters வந்து எப்படி நாங்க வந்து இன்டர்பிரேட் பண்ணலாம். RBC இன்டர்பிரேட் பண்ண போது வந்து இந்த indices MCV, MCH, MCHC அப்புறம் வந்து ஆர்டிடபிள்யூ, இது மூணுமே சேர்ந்து இந்த நாலாவது அந்த ஆர்டிடபிள்யூ வச்சு நான் வந்து அனீமியா வந்து எப்படி கிளாசிஃபை பண்ணி கிளினிஷியனுக்கோ இல்லை பேஷண்ட்க்கு வந்து எப்படி உதவி செய்யலான்னு பார்த்தோம். டபிள்யூபிசி 3-part 5-part டிஃபரன்ஷியல் அனாலிசிஸ்ல வந்து என்ன இன்ஃபர்மேஷன் வரும், லிம்போசைட்டோசிஸ், மானோசைட்டோசிஸ், நியூட்ரோஃபீலியா, லுக்கீமியா முதல் கொண்டா அந்த கேசஸ் எல்லாம் எப்படி வந்து ஸ்கேட்டர் பிளாட்ல வரலாம், ஹிஸ்டோகிராம்ல எப்படி வரலாம், கேஸ் பேஸ்டா நாங்க வந்து கொஞ்சம் கத்துன்றோம். பிளேட்லெட் ஹிஸ்டோகிராம்ல வந்து கத்துக்க வேண்டியது என்ன, நார்மல் பிளேட்லெட் கவுண்ட் கிராஃப் எப்படி இருக்கும், அப்நார்மல் பிளேட்லெட் கவுண்ட் அப்படின்னா என்ன, லோ பிளேட்லெட் கவுண்ட் இருக்க போது வந்து என்ன மாதிரி கிராஃப் இருக்கும், ஆர்பிசி கண்டாமினேஷன், இந்த ஆர்பிசி கண்டாமினேஷன் இருக்க போது பிளேட்லெட் ஓட கிராஃப் எப்படி வரும், அது எப்படி நாங்க கண்டுபிடிக்கலாம், ஸ்மியர் வந்து எப்போ எல்லாம் பண்ணணும், எப்போ எல்லாம் நாங்க ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நேத்து பார்த்தோம். இன்னைக்கு வந்து கடைசி நாளா வந்து பேசிக் ட்ரபிள் ஷூட்டிங் ஆஃப் த ஹெமட்டாலஜி அனலைசர். அப்படின்னா என்ன, எங்களுக்கு வந்து டே டு டே தினமும் வந்து சில சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நாங்க சந்திக்கலாம். இந்த சந்திக்க போது வந்து அது எப்படி நாங்க வந்து சார்ட் அவுட் பண்ணணும், சார்ட் அவுட் பண்ணிட்டு நாங்க எப்படி வந்து பேஷண்ட்டுக்கு வந்து கரெக்டான ஒரு வேல்யூ கொடுக்க முடியும் அப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே, ஹெமட்டாலஜி அனலைசர்ஸ் பத்தி பேச போது வந்து இந்த ஹெமட்டாலஜி அனாலிசிஸ் எங்க மிஷின்ல வந்து 3-part இல்ல வந்து உங்களுக்கு 5-part டிஃபரன்ஷியல் அனாலிசிஸ் மிஷின் இருக்க போது வந்து சில காரணத்தினால வந்து ஒரு தவறான ஒரு ரிசல்ட் வந்து மிஷின் கொடுக்கலாம். அதனாலதான் வந்து லேப் டெக்னீஷியன்ஸோ இல்ல லேப் சயின்டிஸ்டோ இல்ல பெத்தாலஜிஸ்டோ இல்ல பயோகெமிஸ்ட் இல்ல மைக்ரோபயாலஜிஸ்ட் வந்து இது அறிந்து கொள்ளணும். இது அறிந்தோனால வந்து நாங்க இந்த தவிர வந்து தடுக்கலாம். இல்ல இந்த தவிர வந்து அநேகமா இந்த மிஷின் அப்படிதான் வரும் சார், ஆனா வந்து அதுக்கு நாங்க கரெக்ட் பண்றதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த ப்ரோட்டோகால் வந்து நாங்க ஃபாலோ பண்ணணும். அந்த ப்ரோட்டோகால் என்ன, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் சொல்றாங்க, இல்லைன்னா SOPன்னு சொல்லுவாங்க. என்னெல்லாம் காரணம் இருக்கலாம், இந்த ஹெமட்டாலஜி அனலைசர்ல வந்து ஒரு பிளட் சாம்பிள் EDTA சாம்பிள் உள்ள போக போது வந்து ஒரு பிரிண்ட் அவுட்ல வந்து ஹீமோகிராம் வரும். உங்களுக்கு வந்து ஆர்பிசியோட நம்பர்ஸ், டபிள்யூபிசியோட நம்பர்ஸ், பிளேட்லெட்டோட நம்பர் வருது. கிராஃப் நீங்க பாக்குறீங்க, ஆர்பிசியோட கிராஃப் பாக்குறீங்க, பிளேட்லெட்டோட கிராஃப் பாக்குறீங்க, டபிள்யூபிசியோட ஸ்கேட்டர் பிளாட் பாக்குறீங்க. இந்த ஹோரிபா நிறுவனத்துல பண்ண அந்த 3-part 5-part அனலைசஸ்ல வந்து உங்களுக்கு அதிகமா வந்து உங்களுக்கு நியூட்ரோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ், அப்புறம் வந்து ஈயோசினோஃபில்ஸ் இருக்க போது எப்படி வந்து அது பிரிச்சு கொடுக்கறதுன்னு கூட நாங்க வந்து பார்க்க போது வந்து எல்லா கிராஃப் கரெக்டா இருக்கான்னு பார்க்க வேண்டியது இருக்கு. அதுல வந்து ஏதாவது ஒரு வேல்யூ வந்து கோரிலேட் ஆகலை அப்படின்னாலே வந்து அப்போ வந்து இந்த எரர்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு அந்த அறிகுறி. இந்த எரர்ஸ் இல்ல தவிர எதனால வரலாம், ப்ரீ அனலிட்டிக்கல் அப்படின்னு என்ன, பிளட் கலெக்ஷன் பண்ண போதோ இல்ல பிளட் கலெக்ஷன் முன்னாடியோ வந்து இருக்க தவறுகள். அனாலிட்டிக்கல் அப்படின்னா என்ன, உங்க மெஷின் பிரச்சனை இருக்கலாம், குவாலிட்டி கண்ட்ரோல் பிரச்சனை இருக்கலாம், இல்ல வந்து அந்த மெஷின் வந்து பிரச்சனை இல்லாம இருக்கலாம், ஆனா வந்து அந்த பிளட்ல வந்து எங்களுக்கு வந்து ஏதான ஒரு காரணனாலே வந்து உங்களுக்கு அனலிட்டிக்கல் ப்ராப்ளம் வரலாம். இது எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன், உங்களுக்கு ஹீமோலைசிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாம்பு கடியோ இல்ல வந்து ஸ்கார்பியன் பைட் அப்படின்னு என்ன சொல்லுவோமோ, இல்ல பி பைட், இந்த தேன் வந்து குத்திருக்கு அப்படின்ன போது வந்து தவிர லேட்டா வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரப்போது வந்து ரத்த நாளில வந்து அவங்களுக்கு ஹீமோலைசிஸ் நடக்கும். அதுக்கு வந்து DICன்னு சொல்றாங்க, இந்த டிஸ்செமினேட்டட் இன்ட்ராவாஸ்குலர் கோஆகுலேஷன் சொல்றாங்க. அந்த மாதிரி வரப்போது வந்து அவங்க பிளட் நீங்க எவ்வளவு மாட்டி எடுத்தா கூட வந்து அந்த ஸ்பின் பண்ணி நீங்க பார்க்க போது பிளாஸ்மா வந்து ரெட் கலர்ல தான் இருக்கும்.
அது வந்து ஹீமோலைசிஸா இருக்குன்னு அர்த்தம். இது வந்து நாங்க இனிமே பண்ண முடியல, மிஷினை என்ன தவிர பண்ணல, கலெக்ஷனும் கரெக்டா தான் பண்ணியிருக்கீங்க. ஆனா இது வந்து அனலிட்டிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இது அப்படி நடக்கலாம். இன்னொன்று வந்து நேற்று வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன் எம்சிஹெச்சி பத்தி. இந்த எம்சிஹெச்சி வந்து 36 தாண்டி எடுத்ததுனால லோ சோடியம் இருந்தாலே உங்களுக்கு இந்த மாதிரி வேல்யூ வரலான போது வந்து அது கூட வந்து ஒரு அனலிட்டிக்கல் எரர் கூட நடக்கலாம் அதுல. ஸோ அதனால வந்து உங்களுக்கு அனலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணும். போஸ்ட் அனலிட்டிக்கல் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ரிப்போர்ட் இஷ்யூ பண்ணி போனான பிறகு சில பிரச்சனைகள் சந்திக்கலாம். ஓகே, டைப்பிங் எரர் இருக்கலாம், இல்ல வந்து நீங்க வந்து நம்பர் டெசிமென்ட் போடும்போது தவிர போட்டிருக்கலாம். ஸோ இந்த காரணங்கள் என்ன, இந்த காரணத்துக்கு என்ன சொல்யூஷன் நாங்க கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு சுருக்கமா இன்னைக்கு நாங்க சொல்றோம். ஆனா வந்து உங்க அனுபவம், உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு தவிர வந்தது, அது எப்படி வந்து நீங்க சால்வ் பண்ணீங்கன்னு கூட நீங்க வந்து எல்லார்கிட்டவும் நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். நீங்க பரிமாறல எல்லார்கிட்டவும் நீங்க வந்து சொல்லலாம், ஓகே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது, நான் இப்படி சால்வ் பண்ணேன், உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரப்போது வந்து இங்க நீங்க சால்வ் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் வந்து பரிந்து கொள்ளலாம், ஓகே இது வந்து இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ முதலாவது வந்து ப்ரீ அனலிட்டிக்கலுக்கு போகலாம். இதுக்கு போக முன்னாடி வந்து சில காமன் இன்டர்ஃபேரன்சஸ் என்ன, அனாலிசிஸ் பண்ணக்கூடிய ஒரு அனலைட். இப்போ வந்து ஹீமோகுளோபின் உங்களுக்கு வேணும், இல்ல ஆர்பிசி கவுண்ட், டபிள்யூபிசி கவுண்ட், இல்ல பிளேட்லெட் கவுண்ட் வேணும். ஆனா வந்து அந்த மிஷின் வந்து அந்த பிளட் அனலைஸ் பண்ண போது வந்து தவிரான ஒரு வேல்யூ கொடுக்கலாம். ஏன் வரவும் அது அப்படின்னு அனலைஸ் பண்ண போது வந்து பிலிரூபின் அதிகமா இருக்கலாம். இந்த பிலிரூபின் இல்ல லிபிட்ஸ், பிஜிஎல் எக்ஸ்பெஷலா ட்ரைகிளிசரைட்ஸ், பிலிரூபின் அதிகமா இருக்க போது வந்து உங்களுக்கு டபிள்யூபிசி ஆர்பிசி இன்டர்ஃபெரன்சஸ் வரும். என்ன நடக்கும், ஆர்பிசில வந்து உங்களுக்கு வந்து அக்ளூட்டினேஷன் வரும், கிளம்பிங் இருக்க போது வந்து உங்களுக்கு எம்சிஹெச் பார்க்கலாம். இந்த டபிள்யூபிசில வந்து என்ன நடக்கும், இந்த பிலிரூபின் லிபிட்ஸ் இருக்க போது வந்து வேல்யூ வந்து குறைஞ்ச பட்சத்துல தான் வரும். ஏன்னா வந்து இந்த பிலிரூபின் என்ற ஒரு பிக்மெண்ட் இந்த செல் சர்ஃபேஸ்ல போய் ஒட்டிக்க போது வந்து அந்த அப்சார்பன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அந்த இம்பிடன்ஸ் டெக்னாலஜி வச்சு அனலைஸ் பண்ண போது வந்து வேல்யூ வந்து உங்களுக்கு குறையா வரலாம், இல்ல நான் அனலைஸ் சாம்பிள் கூட வந்து உங்களுக்கு வரலாம், வேல்யூ வராம கூட இருக்கலாம். ஸோ இந்த பிலிரூபின் லிபிட்ஸ் ஹீமோலைசிஸ் இருக்கும் போது வந்து டபிள்யூபிசி பிளேட்லெட்ஸ் ஆர்பிசி வந்து உங்களுக்கு வந்து தவிர உங்களுக்கு வேல்யூ இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நியூக்ளியேட்டட் ஆர்பிசி. ஸோ நான் நேற்றே சொல்ல போது இந்த நியூக்ளியேட்டட் ஆர்பிசி வந்து லிம்போசைட்ஸா வந்து அது கவுண்ட் பண்றது சில சமயம். ஸோ சில சமயம் வந்து 5 பார்ட் அனாலிசிஸ் மிஷின்லயோ இல்ல 3 பார்ட் அனாலிசிஸ் மிஷின்லயோ உங்களுக்கு வந்து நியூக்ளியேட்டட் ஆர்பிசி வந்து டபிள்யூபிசி அது கவுண்ட் பண்றது. அப்போ டபிள்யூபிசி கவுண்ட் அதிகமா இருக்கும். அதனாலதான் நாங்க கிராஃப் காட்டும் போது உங்களுக்கு வந்து சொன்னோம், நியூக்ளியேட்டட் ஆர்பிசி கண்டாமினேஷன் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வந்ததுனால நீங்க ஸ்மியர் ஸ்டடி பண்ணி தான் நீங்க வந்து கரெக்டட் டபிள்யூபிசி கவுண்ட் கொடுக்கணும். இந்த கரெக்டட் டபிள்யூபிசி கவுண்ட் கொடுக்க போது வந்து வேல்யூ ஆஃப் த டபிள்யூபிசி கவுண்ட் வந்து குறையும். அது குறைஞ்சா அந்த டாக்டர் வந்து நம்ம சொல்லணும், இந்த வேல்யூ வந்து மெஷின்ல வந்து 15,000 வந்தது, ஆனா வந்து இந்த நியூக்ளியேட்டட் ஆர்பிசி 3% இருக்கிறதுனால இது கழிச்சுதான் நாங்க கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து நியூக்ளியேட்டட் ஆர்பிசி இருக்கு அப்படின்னு நாங்க வந்து சொல்லணும் அவங்களுக்கு. இது எதுக்காக சொல்லணும்னால மேனேஜ்மெண்ட்டுக்காக சொல்லணும், கிளினிக்கல் மேனேஜ்மெண்ட். நியூக்ளியேட்டட் ஆர்பிசிஸ் வந்து பிளட்ல இருக்க போது வந்து 3% அதிகமா இருக்க போது வந்து அந்த பேஷண்ட் வந்து ஹீமோலைசிஸ் இருக்கலாம். அப்படின்னா பிளட் வந்து அவங்களுக்கு வந்து ரத்த நாளில வந்து உடைஞ்சு கிடக்கலாம் ஆர்பிசிஸ் எல்லாம். அந்த மாதிரி இருக்க பேஷண்ட் வந்து யூஸ்வலா வந்து செப்சிஸ்ல கூட இருக்கலாம். ஸோ செப்சிஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து நோய் கிருமி வந்து அது வளர்ச்சி அதோட டாக்ஸின் வந்து எங்க பிளட்ல கலந்து போயிடுறதுனால அவங்களுக்கு வர அந்த காய்ச்சல் வந்து செப்சிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த செப்சிஸ் காய்ச்சல்னால வந்து மல்டி ஆர்கன் ஃபெயிலியர், பிரெயின், மிடில், நெக்ஸ்ட் வந்து ஹார்ட், ஹிருதயம், லிவர், நீர்க்குழல், அப்புறம் வந்து உங்களுக்கு வர அந்த கிட்னி கூட வந்து பாதிக்கப்படலாம். ஸோ இந்த மல்டி ஆர்கன் டேமேஜ்னால பேஷண்ட் இறந்து போயிடுவாங்க. ஸோ நியூக்ளியேட்டட் ஆர்பிசி நீங்க வந்து 3% நீங்க பாக்குறீங்க அப்படின்னாலே உங்க ரிப்போர்ட்ல வந்து அது போகணும், இந்த நியூக்ளியேட்டட் ஆர்பிசி வந்து மோர் தென் 3% இருக்கு அப்படின்னு எழுதுறது பெட்டர். நெக்ஸ்ட் டபிள்யூபிசி பத்தி நாங்க இன்டர்ஃபெரன்ஸ் பார்த்தோம். ஆர்பிசி இன்டர்ஃபெரன்ஸ்ல வந்து திருப்பி வந்து பிலிரூபின், லிபிட்ஸ், ஹீமோலைசிஸ் வரும். அது தவிர வந்து கோல்ட் அக்ளூட்டினேஷன் அப்படின்னு நேற்று வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் உங்களுக்கு, கோல்ட் அக்ளூட்டினேஷன் கூட வரலாம், ஆர்பிசிஸ் எல்லாம் ஒட்டிக்கிறது. இந்த ஆர்பிசிஸ் எல்லாம் ஒட்டிக்க போது வந்து இந்த ஒரு பெரிய ஆர்பிசி மாதிரி அது வந்து
ஹெமட்டாலஜி மிஷின் பரிகணித்து அதோட எம்சிவி வேல்யூவை வந்து 100க்கு மேல போகலாம். ஸோ அப்போ வந்து என்ன சொன்ன, ரூல் ஆஃப் 3 நீங்க அப்ளை பண்ண முடியாது. இந்த எம்சிவி, எம்சிஹெச்சியோட வேல்யூஸ் எல்லாமே வந்து 3 டிஜிட்ஸ்ல இருக்கலாம். இல்ல வந்து ரூல் ஆஃப் 3 கோரிலேட் ஆகாது. ரூல் ஆஃப் 3 நேற்று தான் நான் சொல்லி கொடுத்தேன். ஆர்பிசி இன்டூ 3 இஸ் ஈக்குவல் டு ஹீமோகுளோபின், ஹீமோகுளோபின் இன்டூ 3 இஸ் ஈக்குவல் டு ஹெமட்டோக்ரிட். அந்த ஃபார்முலா வந்து நாங்க அப்ளை பண்ணுவதனால இது வந்து சரியா போகாது. அப்பதான் வந்து கோல்ட் அக்ளூட்டினேஷன் இருக்கும்னு அறிகுறி. இன்னொரு அறிகுறி கோல்ட் அக்ளூட்டினேஷன் சொன்னது வந்து கிராஃப். ஆர்பிசி கிராஃப்ல 3 ஏர் பேர் இருக்கும். 3 பீக்ஸ் அண்ட் 3 வேலிஸ் அப்படின்னு சொல்றோம். ஒட்டகம் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா 2 தான், அது டைமார்பிக். ஒட்டகமோட இன்னொரு ஒட்டகம் நீங்க சேர்த்தீங்கன்னா 3 பீக்ஸ் அண்ட் வேலிஸ் வரப்போதுதான் உங்களுக்கு வந்து அது கோல்ட் அக்ளூட்டினேஷன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகப்பட்டு நாங்க ஸ்மியர் பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கு நாங்க சொல்லணும், இந்த மாதிரி இந்த பேஷண்ட்ல வந்து கோல்ட் அக்ளூட்டினேஷன் இருக்கு அப்படின்னு. அது கூட வந்து ஒரு காமன் இன்டர்ஃபரன்ஸ். அது தவிர வந்து பிளேட்லெட் இன்டர்ஃபரன்ஸ் கூட நேற்று பார்த்தோம். பிளேட்லெட் இன்டர்ஃபரன்ஸ்ல நாங்க பார்த்தது மிக முக்கியமானது வந்து பிளேட்லெட் அக்ளூட்டினேஷன், மேக்ரோ பிளேட்லெட்ஸ், மைக்ரோசைட்டிக் ஆர்பிசிஸ். இந்த மைக்ரோசைட்டிக் ஆர்பிசிஸ் இல்ல பிராக்மெண்டட் ஆர்பிசிஸ் இருக்க போது இந்த ஆர்பிசியோட துண்டங்கள், துண்டனால என்ன சின்ன சின்ன பீசஸ், இது எல்லாமே வந்து சின்னச்சா ஏநியூக்ளியேட்டட் இருக்கிறதுனால, நியூக்ளியஸ் இல்லாத இருக்கிறதுனால இந்த புடியான ஆர்பிசிஸ் கூட வந்து இந்த மெஷின் வந்து பிளேட்லெட் அப்படின்னு பரிகணித்து அது வந்து எஸ்டிமேட் பண்ணி வேல்யூ கொடுக்கறது. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இந்த செப்சிஸ் ஆன ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இந்த பிளட் எடுத்து நீங்க வந்து டெஸ்ட் பண்ணீங்கனால உங்களுக்கு வந்து நியூட்ரோஃபீலியா இருக்கும், ஹீமோலைசிஸும் இருக்கும். ஆனா பிளேட்லெட் கிராஃப் நீங்க பார்க்க போது வந்து 2 மர்ஜ் ஆகும், மேலே போய் கீழே இறங்கி திருப்பி வந்து மேலே போகும். அப்போ வந்து என்ன அர்த்தம், உங்களுக்கு இந்த பிளட்ல வந்து கண்டாமினேஷன் இருக்கு. என்ன கண்டாமினேஷன் இருக்கு, ஆர்பிசியோட கண்டாமினேஷன். என்ன மாதிரியான ஆர்பிசி, புடியான ஒரு ஆர்பிசி இருக்கு. இதுக்கு வந்து பிராக்மெண்டட் ஆர்பிசின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல வந்து இதுக்கு வந்து சிஸ்டியோசைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிஸ்டியோசைட்ஸ் இருக்க போது வந்து மெஷினே வந்து கொடுக்கறது SCH அப்படின்னு ஒரு அறிகுறி கொடுக்கறது. இந்த SCH அப்படின்னால என்ன, சிஸ்டோசைட்ஸ் இருக்கலாம். பிளேட்லெட் கிராஃப் நாங்க பார்க்கணும். பிளேட்லெட் கிராஃப் ஆர்பிசி கிராஃப் பார்த்தோம்னால இந்த ஒரு பிளேட்லெட் ஆர்பிசி கிராஃப் வந்து கோரிலேட் பண்ணி நாங்க வந்து ரிப்போர்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு. பிளேட்லெட் அக்ரிகேஷன் கூட நேற்று கிராஃப் காட்டினேனா. பிளேட்லெட் கிராஃப் எப்படி இருக்கும் உங்களுக்கு, பிளேட்லெட் அக்ரிகேஷன்ல வந்து ஸ்மூத்தா வந்து அந்த கர்வ் இறங்காது. இந்த சா டூத் அப்படின்வாங்க, அப்படியே வந்து இந்த கரகஸ்தம் இருக்கும் இல்ல, சா இந்த மரம் எல்லாம் கட் பண்றாங்க இல்ல, அந்த மாதிரி ஆனா அந்த ஷார்ப் எட்ஜஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கர்வ் வரும். அதுதான் பிளேட்லெட் அக்ரிகேஷன். லார்ஜ் நம்பர் ஆஃப் த லார்ஜ் பிளேட்லெட்ஸ் அப்படின்னா இந்த மேக்ரோ பிளேட்லெட்ஸ் இருக்க போது கூட உங்களுக்கு வந்து இந்த கிராஃப் வந்து அங்குடொங்கா இருக்கும், உங்களுக்கு வேவி பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயம் வந்து கீமோதெரப்பில கூட வந்து பிளேட்லெட் வந்து உங்களுக்கு வந்து பிளேட்லெட் கிராஃப் அப்நார்மாலிட்டி வரும். எலிவேட்டட் பிளேட்லெட்ஸ் வந்து ஆர்பிசி, டபிள்யூபிசி பிளேட்லெட்ஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ காமன் இன்டர்ஃபரன்சஸ் அப்படின்னு பார்க்க போது வந்து ஹீமோலைசிஸ், இன்க்ரீஸ் இன் டிஜிஎல் அண்ட் பிலிரூபின், இது 3மே காரணம் இருக்கலாம். ரூல் ஆஃப் 3 அப்ளை பண்ணாத போகுது அப்படின்னா அப்ளை பண்ண முடியல, எனக்கு எம்சிவி தனியா போகுது, எம்சிஹெச்சி தனியா போகுது, எம்சிஹெச்சி தனியா போகுது, ஹீமோகுளோபின் வேற வருது, அப்படி இருக்க போது கோல்ட் அக்ளூட்டினன்ஸ் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். 3வது வந்து பிளேட்லெட் கிராஃப் எப்பவுமே வந்து கொஞ்சம் கவனமா பார்க்கணும். ஏன் பார்க்கணும், பிளேட்லெட் அக்ரிகேஷன் இருக்கா, ஜெயின் பிளேட்லெட் இருக்கா, இல்ல பிராக்மெண்டட் ஆர்பிசியோட அது பிளேட்லெட்டா பரிகணித்து அது கவுண்ட் பண்ணியிருக்கான்னு நீங்க பார்த்து அனுப்புறதுதான் நீங்க வந்து ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காமன் இன்டர்ஃபரன்சஸ் வந்து அறிந்து கொண்டோம். அடுத்ததா வந்து நாங்க வந்து ப்ரீ அனலிட்டிக்கல் எரர்ஸ் அப்படின்னா என்ன, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு டெஸ்டிங் ஃபேஸ் அப்படின்னா டெஸ்ட் பண்ணா ஒரு சைக்கிள் எடுத்தோம்னால ப்ரீ அனலிட்டிக்கல், போஸ்ட் அனலிட்டிக்கல் அப்படின்னு 3 ஸ்டேஜா நாங்க பிரிக்கலாம். ஸோ பிரிக்க போது வந்து ஹெமட்டாலஜி மெஷின் பத்தி தெரிஞ்சு கொண்ட நாங்க இந்த ப்ரீ அனலிட்டிக்கல் எரர்ஸ் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு கூட நாங்க பார்க்கலாம். இங்க வந்து நிறைய பாக்ஸஸ் கொண்டு வந்திருக்கு. ஆனா வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே இது நிறைய தெரிஞ்சிருக்கும். ஆனா வந்து ஒரு சம்மரியா நாங்க வச்சுக்கலாம். இது சாம்பிள் கலெக்ஷன் பார்க்கலாம்.
இந்த சாம்பிள் கலெக்ஷன்ல வந்து சாய்ஸ் ஆஃப் த ஆன்டிகோஆகுலண்ட், எந்த ஆன்டிகோஆகுலண்ட் பயன்படுத்தி நாங்க வந்து பிளட் கலெக்ட் பண்ணுவோம்? இடிடிஏ தான். சில சமயம் என்ன ஆகுதுனால இடிடிஏல கலெக்ட் பண்ணாம உங்களுக்கு வந்து சிட்ரேட்ல கொடுத்துருக்கலாம். அது தவிர வந்து உங்களுக்கு வந்து ஹெப்பாரின் கூட ஆன்டிகோஆகுலண்டா உங்களுக்கு வரலாம். நீங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்ய போது வந்து ஹெப்பாரின் சிட்ரேட் கலெக்ட் பண்ண அந்த டியூப்ஸ் வந்து 1 மணி நேரத்துக்குள்ள நீங்க அனலைஸ் பண்ணலாம். ஆனா ஸ்மியர் ஸ்டடி பண்ணக்கூடிய அந்த மிக வாய்ப்பு இருக்காது உங்களுக்கு. அதனாலதான் வந்து இந்த ஹெப்பாரின் இல்ல சிட்ரேட் கலெக்ட் பண்ண பிளட் வந்து ஹெமட்டாலஜி மெஷின் அனலைசர்ல மட்டும் தான் போட முடியும் வித்தின் 1 hour. ஆனா ஸ்மியர் ஸ்டடிக்கு வந்து அது வந்து கிரைட்டீரியா ஃபிட் ஆகாது. அது வந்து சில சமயம் வந்து செல்ஸ் வந்து சுருங்கி இருக்கும். ஸோ சாம்பிள் கலெக்ஷன் வந்து இடிடிஏ பிளட் தான் ரெக்கமெண்டட். பட் நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஐசியூல வந்து சென்ட்ரல் வென்யூ எடுத்து கொடுக்குறாங்கனால நீங்க காம்ப்ரமைஸ் சாம்பிள் நீங்க போட்டு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணலாம். இந்த ஆன்டிகோஆகுலண்ட் இடிடிஏ தான் யூஸ் பண்றோம் சார். ஆனா இந்த சாம்பிள் கலெக்ஷன் வந்து 3 சாம்பிள் கலெக்ஷன் சென்டர்ஸ் இருக்கு, 100 சாம்பிள் கலெக்ஷன் சென்டர்ஸ் இருக்கு, 25 சாம்பிள் கலெக்ஷன் சென்டர்ஸ் இருக்கு. அந்த சாம்பிள் எல்லாம் வந்து எங்களுக்கு வரப்போது 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம் இருக்கும். அந்த சாம்பிள் எல்லாம் எடுத்து நான் ரன் பண்ண முடியுமா அப்படின்னால வந்து நீங்க ரன் பண்ண முடியும். ஆனா அந்த டெம்பரேச்சர் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண போது 20 to 28 டிகிரிஸ்க்குள்ள இருக்கணும். ஸோ 20 to 28 டிகிரிஸோ இல்லை 20 to 24 டிகிரிஸ்க்குள்ள இருந்தாங்கன்னா இருந்ததுனால அந்த டியூப் வந்து நீங்க வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஆனா அனலைஸ் பண்ண போது வந்து சில பாராமீட்டர்ஸ் அடிப்படலாம். இந்த இண்டிசஸ்ல வந்து எம்சிஹெச்சி அப்புறம் எம்சிவி வந்து உங்களுக்கு ஆல்டர்ட் வேல்யூ. ஆனா ஹீமோகுளோபின், டபிள்யூபிசி, ஆர்பிசி, பிளேட்லெட் கவுண்ட்ஸ் வந்து பரவாயில்ல, நீங்க ரிலீஸ் பண்ணலாம். ஆனா ஹோரிபா மெஷின்ஸ் நீங்க வச்சு யூஸ் பண்ண போது வந்து இந்த சான்சஸ் ஆஃப் என்ன சொல்றீங்க, இந்த ஆல்டர்ட் வேல்யூ வந்து குறை. அப்படின்னு என்ன, இப்போ ஒரு ஹோரிபா மெஷினோட இது வந்து நாங்க வந்து இன்னொருத்தர் யாரோ ஒரு சிஸ்மேக்ஸோ இல்லை வந்து சிஸ்மேக்ஸ் இல்லை மைண்ட்ரே இல்லை வேற ஏதான கம்பெனியோட நான் கம்பேர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். 12 மணி நேரம் அனுப்புறேன், நான் பிளட் அனலைஸ் பண்ணேன், 24 hours அனுப்புறேன் அனலைஸ் பண்ணனால வந்து இந்த வேற நிறுவனத்தை பண்ண அந்த ஹெமட்டாஜனைசர்ல வந்து உங்களுக்கு வேரியேஷன் வரலாம். ஆனா ஹோரிபா நிறுவனத்துல வந்து மோஸ்ட் ஆஃப் த எல்லா செயின் ஆஃப் லேபரட்டரிஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஹோரிபா மெஷின்ஸ் தான் வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து ஸ்டாம்பிள் ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா கூட வந்து உங்களுக்கு வேல்யூஸ் வந்து அதுல கரெக்டா வரும் உங்களுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆல்ட்ரேஷன் இருக்காது உங்களுக்கு. இந்த ஆர்பிசி, டபிள்யூபிசி அண்ட் பிளேட்லெட்ஸ் அண்ட் இண்டிசிஸ் வந்து அவ்வளவு ஆல்டர் ஆகாது. ஆனா அது வந்து 20 to 24 hours நீங்க அனலைஸ் பண்ணணும். டிரான்ஸ்போர்ட் பண்ண வந்து அந்த டப்பா ஆர் கொரியர் பேக் வந்து 20 to 24 டிகிரிஸ்ல இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஐஸ் பேக் வந்து டைரக்டா வந்து டியூபை கான்டாக்ட் பண்ணக்கூடாது. அது வந்து இந்த திருப்பி சொல்றேன் உங்களுக்கு, பிளட் கலெக்ட் பண்ண டியூப் எப்பவுமே வந்து ஐஸ் பேக் தள்ளி தான் இருக்கணும். அப்படின்னா என்ன, ஐஸ் கட்டி பக்கத்துலயே நீங்க இது ஒட்டி வைக்க கூடாது. அதுக்கு ஒரு 2 பிளாஸ்டிக் கவர் சுத்திட்டு நீங்க வந்து தனியா தான் நீங்க வைக்கணும். டைரக்ட் கான்டாக்ட் வரக்கூடாது. டியூப் வந்து ஐஸ் மேல படக்கூடாது. ஏனால அது பட்டதுனால வந்து ஹீமோலைசிஸ் ஆயிடும். ஸோ அதனாலதான் இது சொல்லிட்டு இருக்கேன். சாம்பிள் கலெக்ஷன் வந்து இன்அடிக்குவேட் மிக்சிங், இது எல்லாருக்குமே தெரியும். சாம்பிள் எடுத்து நான் உடனே வந்து நான் மிக்ஸ் பண்ணலைனால பிளேட்லெட் கிளம்பிங் இருக்கும். ஹெமட்டாலஜி மெஷின்ஸ்ல நாங்க போடும்போது வந்து லோ பிளேட்லெட் கவுண்ட் வரும். லோ பிளேட்லெட் கவுண்ட் வரப்போது வந்து நான் ஸ்மியர் எடுத்து பார்க்க போது நிறைய ஆர்பிசி கிளம்பிங் இருக்கும். அப்போ காரணம் என்ன, இன்அடிக்குவேட் மிக்சிங். ஸோ பிளட் டிரா பண்ணி நான் வந்து சரியா மிக்ஸ் பண்ணலைனால உங்களுக்கு வந்து பிளேட்லெட் அக்ரிகேஷன் வரும். ஸோ சாம்பிள் கலெக்ஷன் பண்ண போது இடிடிஏ தான் சாய்ஸ் ஆஃப் த ஆன்டிகோஆகுலண்ட். டிரான்ஸ்போர்ட் பண்ண போது 20 to 24 டிகிரிஸ்ல டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். டியூப் வந்து ஐஸ்க்கு ஒட்டக்கூடாது, ஐஸோட பக்கத்துலேயே ஒட்டக்கூடாது. ஆனா அந்த பாக்ஸ் வந்து நல்லா இன்சுலேட்டடா இருக்கணும். உங்களுக்கு மிக்சிங் வந்து கரெக்டா பண்ணிருக்கணும். இது நீங்க பண்ணலைனால ஹீமோலைஸ் அந்த சாம்பிள் உங்ககிட்ட கொடுத்தாங்கனால ஹெமட்டாஜனைசர்ல நான் ரன் பண்ண முடியாதுன்னு சொல்ல போறாங்க. ஏன்னா வந்து ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் வந்து வேல்யூஸ் ஆல்டரா இருக்கும் உங்களுக்கு. ஆனா அப்புறம் வந்து யூ ஹாவ் ப்ராப்ளம் இன் ஸ்மியர் ஸ்டடி, ஸ்மியர் ஸ்டடி பண்ண முடியாது. அடுத்தது வந்து பேஷண்ட் கண்டிஷன். ஸோ பேஷண்ட் கண்டிஷன்ல வந்து மைக்ரோசைட்ஸ் நாங்க சொல்லியிருக்கோம். ஸோ மைக்ரோசைட்ஸ் என்ன, ஒரு பேஷண்ட்க்கு அயன் டெஃபிஷியன்சி அனீமியாவோ இல்ல டிசமினேட்டட் இன்ட்ராவாஸ்குலர் கோஆகுலேஷன் டிஐசி அப்படின்னா ஒரு கண்டிஷன் இருக்க போது வந்து ஆர்பிசி கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து புடிப்புடியா தான் இருக்கும்.
அப்போ வந்து சிஸ்டியோசைட்ஸ் அதிகமா இருக்கும் போது வந்து பிளேட்லெட் கவுண்ட் அதிகமா வர வாய்ப்பு இருக்கிறதுனால மைக்ரோசைட்ஸ் என்ற ஒரு செல் வந்து பேஷண்ட்ல இருக்கும் போது வந்து நாங்க மாற்ற முடியாது. ஸோ நாங்க கிளினிக்கல் லேப்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு நாங்க சொல்லணும் பிளேட்லெட் கவுண்ட் வந்து உங்களுக்கு ஹையா இருக்கு, ஆனா வந்து இதுக்கு காரணமே வந்து ஆர்பிசி ஃபிராக்மெண்ட்ஸ். பிளட்ல வந்து நாங்க சிஸ்டியோசைட்ஸ் பார்க்கணும், நீங்க மத்த என்ன டெஸ்ட்டும் நீங்க கோரிலேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன, இடிடிஏ இன்டியூஸ்ட் சூடோ த்ராம்போசைட்டோபீனியா. அது பெருசா இருக்க பேர்னால பிடிசிபின்னு போட்டிருக்கோம். ஸோ இது வந்து சூடோ த்ராம்போசைட்டோபீனியா இடிடிஏ இன்டியூஸ்ட். சில பேஷண்ட்ஸ் சொல்லக்கூடாது, சில மனிதர்களுக்கு வந்து இடிடிஏல கலெக்ட் பண்ண டியூப்ல வந்து பார்ட்டிகல் நெகட்டிவிட்டி சார்ஜ் பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஆல்ட்ரேஷன் இருக்கலாம். பிளேட்லெட் ஆல்ட்ரேஷன் இருக்க போது வந்து அந்த பிளேட்லெட் ஆல்ட்ரேஷன் நீங்க எவ்வளவு வாட்டி நீங்க இடிடிஏ பிளட் நீங்க எடுத்து நீங்க பண்ணா கூட அந்த அக்ளூட்டினேஷன் வந்துதான் தீரும். இது வந்து ஒரு அவங்களுக்கு இருக்க ஒரு கண்டிஷன் வச்சுக்கோங்க இந்த பேஷண்ட், அதனால அவங்களுக்கு என்ன பாதிப்பு கிடையாது. ஆனா வந்து இந்த இடிடிஏ இன்டியூஸ் சூடோ த்ராம்போசைட்டோபீனியா வந்து பிளேட்லெட்ல இருக்க ஒரு சார்ஜ் பேஸ் பண்ணி தான் அது வந்து அப்படி வந்து பிஹேவ் பண்றது. ஸோ எப்போ எல்லாம் வந்து நீங்க வந்து இடிடிஏ இன்டியூஸ்ட் சூடோ த்ராம்போசைட்டோபீனியா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அப்போ வந்து சிட்ரேட் கலெக்ஷன் போகணும். சிட்ரேட் பிளட் டியூப் கலெக்ஷன், எந்த சிட்ரேட் டியூப் நீங்க பிடிடி பண்ண வேண்டிய அந்த டியூப் தான் எடுத்துட்டு நீங்க வந்து பிளட் கலெக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து டெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு வேல்யூஸ் வரும். என்விரான்மெண்ட்ல வந்து எம்ஆர்ஐ, சிடி, எக்ஸ்ரே, ரேடியோ ஃப்ரீக்வன்சின்னு போட்டிருக்காங்க. இது வந்து மிக முக்கியமா இம்பார்ட்டண்டா இருக்கு. ஆனா வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றப்பதான் உங்களுக்கு அறிந்து கொள்ள முடியும். இப்போ வந்து உங்க ஹெமட்டாலஜி மெஷின் பக்கத்துலயே நீங்க வந்து சென்ட்ரிஃபியூஜ் வச்சிருக்கீங்க. இப்போ வந்து என்ன ஆகும், இந்த சென்ட்ரிஃபியூஜ் வந்து நீங்க ஆன் பண்ண போது வந்து பிளட் சாம்பிள்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கு. அப்போ ஆன் பண்ண போது வந்து உங்களுக்கு எம்சிவி ஹையா வரும். ஆனா சென்ட்ரிஃபியூஜ் ஆஃப் பண்ணிட்டு நீங்க இதே பிளட் நீங்க ரன் பண்ணி பாருங்க, எம்சிவி குறையா வரும். அப்போ வந்து என்ன ஆச்சு, இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன இருக்கோ அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி அது உற்பத்தி பண்ண போது வந்து இந்த உற்பத்தி பண்ண அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி வந்து இந்த மெஷினுக்கு இன்டர்ஃபியர் ஆகுது. அந்த மெஷர்மெண்ட்ல இன்டர்ஃபியர் பண்ண போது வந்து அந்த வேல்யூ, சில வேல்யூகள் இந்த எம்சிவியோ எம்சிஹெச்சியோ இல்ல ஆர்பிசியோ ஆல்டரா வரலாம். ஓகே, ஆல்டர்ட் வேல்யூஸ் வரும். அதனாலதான் இந்த எம்ஆர்ஐ இருக்கட்டும் இல்ல சிடிஆ இருக்கட்டும் இல்ல எக்ஸ்ரே ஆகட்டும் உங்க லேப் பக்கத்துல இருக்கு அப்படின்னால வந்து அந்த பக்கத்துல வந்து நீங்க வந்து எந்த அனலிட்டிக்கல் மிஷின்ஸும் வச்சுக்கூடாது. ஸோ அப்படின்னா என்ன, ஹெமட்டாலஜி அனலைசர் இருக்கட்டும், கெமிஸ்ட்ரி அனலைசர், இம்யூனோஅஸ்ஸே அனலைசர்ஸ், எந்த அனலைசிங் மிஷின் ஆகட்டும் நீங்க அந்த பக்கத்துல வைக்கக்கூடாது. ஏன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி இன்டர்ஃபியர் ஆகுது. ஸோ என்விரான்மெண்ட்ல வந்து இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி இன்டர்ஃபியரன்சஸ் உண்டு. ஸோ அதனால வந்து நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து உங்க மெஷின் வந்து எங்க வச்சிருக்கீங்க அந்த பக்கத்துல வந்து ஏதாவது மெஷின்ஸ் இருக்கான்னு நீங்க பாத்துக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 6 feet தள்ளி இருக்கணும். அதுதான் வந்து ஒரு கணக்கு. பவர் சப்ளை இது மிக முக்கியமானது. இது வந்து யூஸ்வலா வந்து மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்ஸ், அப்புறம் வந்து இன்ஸ்டாலேஷன் இன்ஜினியர்ஸ் ஆஃப் த கம்பெனி, அப்ளிகேஷன் ஸ்பெஷலிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரீ இன்ஸ்டாலேஷன் இந்த மெஷின் வந்து உங்க பகுதியில எங்கே நீங்க இன்ஸ்டால் பண்ண போறீங்களோ அங்க வந்து அவங்க வந்து அனலைஸ் பண்றாங்க. என்னெல்லாம் அவங்க அனலைஸ் பண்றாங்க, பவர் சப்ளை அனலைஸ் பண்ண போது வந்து அர்த்திங் கரெக்டா இருக்கா, அர்த்திங் கரெக்டா இல்ல என்ன நடக்கும், உங்களுக்கு ஷாக் வரலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பு உண்டு. ரெண்டாவது வந்து அர்த்திங் சரியில்லைனால நாய்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாய்ஸ் என்ன வரும், ஹை ஸ்பைக், லோ ஸ்பைக் அப்படின்னு இருக்கு. இந்த பவர் சப்ளைல வந்து 2 வகையான சப்ளை இருக்கு. கான்ஸ்டன்ட் சப்ளை அப்படின்னால என்ன, இந்த பவர் வந்து 120 இன்னும் 125க்குள்ள 220 to 225 வாட்ஸ்ல மட்டும்தான் சப்ளை இருக்கும். சில பகுதிகளை வந்து என்ன ஆகும், 220க்கு கீழே போயிடுறது, 180 110 அப்படின்னு ஒரு நாள் வரும் உங்களுக்கு. அடுத்த 5 நிமிஷத்துல வந்து உங்களுக்கு 300 போயிடுறது. அது 300 போக போது இந்த பிளக்சுவேஷன் ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி இருக்க போது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மெஷின்ஸ் எல்லாமே வந்து இம்பிடன்ஸ் பேஸ் பண்ணி தான் அதை மெஷர் பண்றது. ஆர்பிசி, பிளேட்லெட்ஸ், டபிள்யூபிசி இது எல்லாமே வந்து இம்பிடன்ஸ் பேஸ் பண்ணி இந்த அனலைஸ் பண்ண போது வந்து இந்த பவர் சப்ளை சரியில்லைன்னு என்ன ஆகும், இம்பிடன்ஸ் மாறுது. இந்த இம்பிடன்ஸ் மாறும் போது வந்து ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட் கவுண்ட் வந்து மாறுது. குறையா இருக்கலாம், அதிகமா இருக்கலாம். ஆனா இந்த பவர் சப்ளைனாலதான் இந்த பிரச்சனை வரும். ஆனா இது எப்போ கண்டுபிடிக்கும், நாங்க எல்லா பேஷண்ட்ஸுக்கும் அப்படிதான் வந்துட்டு இருக்கு.
ப்ரிசிஷன் சரியில்லை, மெத்தட் வெரிஃபிகேஷன் ஃபெயில் ஆகும் போது அர்த்திங் நாங்க வந்து பார்த்தோம்னா பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் கம்பெனிக்காரங்க என்ன பண்றாங்க, மெஷின் வர முன்னாடியே வந்து அந்த இன்ஜினியர்ஸை அனுப்பிட்டு அங்க இருக்க ஒரு டாக்டரோ இல்ல முதலாளி கிட்டோ கேக்குறாங்க, நீங்க மெஷின் எங்க வைக்கணும், நாங்க வந்து அந்த எர்த்திங் பார்க்க வேண்டியது இருக்கு, அந்த லைன் சப்ளை எப்படி இருக்கு, பவர் சப்ளை எப்படி இருக்குன்னு பார்த்து அனுப்புறது, ஓகே நீங்க இங்க மெஷின் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் அவங்க சொல்ல போறாங்க. இல்லைன்னா அதுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, இதுக்கு அர்த்திங் சரியில்லை சார், இல்ல வந்து நிறைய வந்து பவர்ஸ் வந்து ஸ்பைக் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனாலதான் வந்து எர்த்திங். ஓகே, லைன் நாய்ஸ் எல்லாமே வந்து நான் சொல்லியாச்சு. அடுத்துக்காக வந்து சாம்பிள் மிக்ஸ்அப். இங்க வந்து என்ன சாம்பிள் மிக்ஸ்அப், இது வந்து ப்ரீ அனலிட்டிக்கலா போட்டுக்கலாம். ப்ரீ அனலிட்டிக்கலா போடலாம், நீங்க லேபிளிங் எரர் கூட இருக்கலாம், இல்ல டேட்டா வந்து ஒரு சாம்பிளோட இன்னொரு சாம்பிளுக்கு அனுப்புறது கூட நீங்க ரன் பண்ணலாம். சாம்பிள் மிக்ஸ்அப் எல்லா லேப்லயும் நடக்கும். ஆனா வந்து நம்பர் வந்து கூடலாம் இல்ல குறையலாம். ஆனா வந்து ஒரு லேப் சொல்லல நான் சாம்பிள் மிக்ஸ்அப்பே இல்லையாப்பா, கண்டிப்பா கிடையாது. ஒரு மாசத்துல வந்து அட்லீஸ்ட் 1 இல்ல 2 சாம்பிள் மிக்ஸ்அப் கண்டிப்பா எந்த லேப்னா நடக்கும், இன்க்ளூடிங் த மேயோ கிளினிக். நெக்ஸ்ட் வந்து ஏஜ் அண்ட் கண்டிஷன் ஆஃப் த சாம்பிள். ஏஜ் அதனால மனுஷனோட சாம்பிள் கிடையாது இது. ஏஜ் அண்ட் கண்டிஷன் ஆஃப் த சாம்பிள். ஏஜ் அண்ட் கண்டிஷன் ஆஃப் த சாம்பிள் யாரோடது, சாம்பிளோட ஏஜ். இந்த சாம்பிளோட ஏஜ் வந்து 24 ஹவர்ஸா 48 ஹவர்ஸா, எவ்வளவு நாளை அனுப்புறவங்க உங்களுக்கு சாம்பிள் இங்க வந்திருக்கு, டிரான்ஸ்போர்டேஷன் போது ஸ்டோரேஜ் இல்லையா, உங்களுக்கு ஸ்டோரேஜ் இருந்ததா, எப்படி இருந்ததுன்னு பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ அதுதான் ஏஜ் அண்ட் கண்டிஷன். இது அனுப்புற சாம்பிள் கலெக்ஷன் ஒண்ணுதான். நம்மளுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் டெம்பரேச்சர் பார்க்க போது வந்து நீங்க பாக்குறீங்க. நெக்ஸ்ட் வந்து ரீஏஜென்ட்ஸ். இந்த ரீஏஜென்ட்ஸ் இருக்க போது வந்து ஓப்பன் ஆன ஒரு வயால் வச்சு அது எக்ஸ்பைரி டேட் எவ்வளவு இருக்குன்னு நாங்க பார்த்துருக்க மாட்டோம். எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல், இப்போ குவாலிட்டி கண்ட்ரோல் உங்ககிட்ட டியூப்ஸ் இருக்கு, அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் டியூப்ஸ் வந்து ஓபன் பண்ண முன்னாடி இருக்க அந்த எக்ஸ்பைரி டேட் வந்து 2 வருஷம் இருக்கலாம், 1 வருஷம் இருக்கலாம். ஆனா அதுல போட்டிருப்பான், இந்த வயல் நீங்க ஓபன் பண்ணீங்கனால 3 வாரத்திலயோ 21 நாள்லயோ இல்ல வந்து 14 நாள்லயோ வந்து நீங்க வந்து இது ஸ்டெபிலிட்டி இருக்கும், 15வது நாள்லயோ இல்ல 30வது நாள்லயோ நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா வேல்யூ சரியில்லை அப்படின்னு கூட அவன் வந்து கிட் பேக் இன்ஸ்டர்ட்ல போட்டிருப்பாங்க. ஸோ ரீஏஜென்ட்ஸ் பகுதியை நாங்க பார்க்க போது வந்து ஓபன் பண்ணாத கிட்டுக்கு வந்து எவ்வளவு எக்ஸ்பைரி இருக்கு, ஓபன் பண்ண கிட்டுக்கு வந்து எக்ஸ்பைரி எப்படி இருக்குன்னு நாங்க பார்க்கணும். அது தவிர வந்து ரீஏஜென்ட்ஸ் வந்து நீங்க வந்து 1 மாசத்துக்கு எடுத்து வச்சிருக்கீங்க. இப்போ கோவிட் டைம்ல எல்லாரும் என்ன பண்ணோம், நாங்க ரீஏஜென்ட்ஸ் கிடைக்காது அப்படி இருக்க போது வந்து நாங்க வந்து 10 கிட்ட பதில் 20 கிட்ட போட்டோம். இந்த 20 கிட்ட போட போது வந்து ஒரு கிட்ட வந்து ஷார்ட் எக்ஸ்பைரி இருக்கிறது நீங்க பார்க்கல. ஆனா அந்த கிட் எடுத்து நீங்க ரன் பண்ண போது அந்த கிட்ல வந்து கொஞ்சம் ஃபங்கஸ் வந்திருக்கலாம், இல்ல கலர் மாறி இருக்கலாம். அது நாங்க பார்க்காம வந்து நாங்க மெஷினுக்கு கொண்டு போய் அந்த டியூபிங் உள்ள வச்சு நாங்க ரன் பண்ண போது என்ன ஆச்சு, அந்த மெஷின் டியூபிங் கூட கண்டாமினேட் ஆயிடுச்சு. அந்த கண்டாமினேஷன் ஆக போது வந்து மத்த என்ன சப்ளை ஆனா அந்த இடிடிஏ இந்த அந்த பிளட் அனாலிசிஸ் பண்ண போது கூட உங்களுக்கு வந்து இந்த கண்டாமினேஷன் வரலாம். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் உங்களுக்கு. கேண்டிடா அப்படின்னு ஒரு ஃபங்கஸ் எல்லாருக்குமே தெரியும், அது யூரின்ல நாங்க பாக்குறோம் அப்படின்னு. இந்த கேண்டிடா வந்து எங்க வேணாலும் வளரலாம். ஏன்னா அதுக்கு வந்து டேம் கிளைமேட் வேணும், அதுக்கு தேவாம்சம் தேவைப்படுறது. ஸோ அந்த தேவாம்சம் வந்து இந்த ஸ்டோரேஜ்ல இருக்கு. உங்களுக்கு ஒரு ட்ரை ஸ்டோர்ல நீங்க வைக்க போது வந்து வாட்டர் எவாபரேட் ஆக போது வந்து அங்க ஹியூமிடிட்டி அதிகமா இருக்குல்ல, தேவாம்சம், அந்த ஹியூமிடிட்டி அப்படின்றத தேவாம்சம், அந்த தேவாம்சம் உங்களுக்கு அதிகமா இருக்க போது வந்து இந்த ரீஏஜென்ட்ஸ்ல வந்து இந்த கேண்டிடா வளர ஆரம்பிக்கிறது. உங்க கண்ணுக்கு தெரியாது, ஆனா அது வளர்ந்துருக்காது. இப்போ இந்த ஃப்ளூயிட் ஷீட் ஃப்ளூயிட்ல இருக்க அந்த கேண்டிடா இடிட்டிலே இருக்க அந்த பிளேட்லெட்ஸ்ல வந்து இருக்க டைமென்ஷன்ஸ் ஸ்மால் பிளேட்லெட்ஸ் மாதிரி இருக்கும். அதனால என்ன எடுத்து இந்த பிளேட்லெட்ஸ் வந்து அதிகமா காட்டுறது. ஸோ கேண்டிடா இருக்க போது உங்களுக்கு வந்து பிளேட்லெட் கவுண்ட் அதிகமா வரலாம், இல்ல நியூக்ளியேட்டட் ஆர்பிசி இருக்கும் அப்படின்னு ஒரு அறிகுறி பிளாக் ஆஃப் கொடுக்குறது. ஸோ அப்படி கொடுக்க போது வந்து நாங்க ரீஏஜென்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கணும், அது கண்டாமினேட்டா இருக்கா, அதுல ஃபங்கஸ் இருக்கான்னு பார்த்தோம்னால உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம், ஓகே இதுல வந்து கேண்டிடா இருக்கு அப்படின்னு. ஸோ ரீஏஜென்ட்ஸ் கண்டாமினேஷன் இருக்க போது கூட உங்களுக்கு வந்து இன்டர்ஃபரன்ஸ் வர வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால வந்து நீங்க வந்து ரீஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ண போது கொஞ்சம் ஜாகிரதை யூஸ் பண்ணணும். அது தவிர வந்து இந்த ஷீட் ஃப்ளூயிட் இல்ல வந்து இங்க அனாலிசிக் ஃப்ளூயிட் இந்த டை என்ன யூஸ் பண்ண போது வந்து மைக்ரோ பபிள்ஸ் இருக்க போது வந்து உங்களுக்கு டிசியோ இல்ல பிளேட்லெட் கவுண்டோ உங்களுக்கு சில சமயம் வராது. ஸோ நேற்று வந்து யாரோ வந்து கேட்டு இந்த கொஸ்டின், இந்த சில சமயம் வந்து நாங்க ரன் பண்றோம் சார், ஆனா வந்து வேல்யூஸே வர மாட்டேன்றது, என்ன பண்றது. ஸோ ஒரு காரணம் வந்து இது.
பபிள்ஸ், ஏர் பபிள்ஸ் இருந்தா கூட உங்களுக்கு வந்து சில சமயம் வந்து நம்பர்ஸ் வராது உங்களுக்கு. ஆர்டர் ஆஃப் த டிரா நான் இங்க வந்து ஒரு போட்டிருக்கேன் பவர் பாயிண்ட். இது வந்து திருப்பி எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய கடமை இல்லை எனக்கு. ஏன்னா வந்து நீங்க எல்லாருமே வந்து பண்டிட்ஸ் இதுல வந்து எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் பிளட் கல்ச்சர் எடுக்கணும், அடுத்தது சிட்ரேட் எடுக்கணும், அடுத்தது சீரம் எடுக்கணும், அடுத்தது வந்து பிளெயின் டியூப், ஜெல் டியூப் எடுக்கணும், நெக்ஸ்ட் ஹெப்பாரின் எடுக்கணும். ஆனா சில பேர் வந்து புதுசா ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த ஃபீல்டுக்குன்னு போது வந்து அவங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிளட் கல்ச்சருக்கு தான் கலெக்ட் பண்ணணும். ரெண்டாவது வந்து சிட்ரேட் டியூப் தான். அவங்களுக்கு வந்து பிடி, பிடிடி, டி டைமர், இல்ல ஃபைப்ரினோஜன், ஆன்டி-10A, ஃபேக்டர் 8, வான் வில்லிபிராண்ட் ஃபேக்டர், அதெல்லாம் எஸ்டிமேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சிட்ரேட் டியூப் தான் தேவைப்படுறது. அடுத்தது வந்து சீரம் டியூப்ஸ். ஸோ கெமிஸ்ட்ரிக்கு தேவைப்படலாம், இல்ல வந்து இம்யூனோ ஆசிக்கு தேவைப்படலாம், சிராலஜிக்கு தேவைப்படலாம். அதுக்கு வந்து நீங்க சீரம், பிளெயின் டியூப், இல்ல ஜெல் டியூப், அகெயின் சீரம் கொடுக்க வேண்டிய ஒரு டியூப் எடுத்து நாங்க வந்து கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஹெப்பாரின் எப்போ கலெக்ட் பண்ணுவோம்? யூஸ்வலா வந்து ஒரு HLA டெஸ்ட்கோ இல்ல HLA-B27 சைட்டோஜெனெட்டிக் ஸ்டடிக்கோ வந்து இந்த ஹெப்பாரின் தேவைப்படுறது. EDTA வந்து சிபிசிக்கு தான் எங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஸோ அதனால வந்து சிபிசி தேவை இருக்க போது வந்து EDTA, HbA1c-க்கும் EDTA தேவைப்படுறது. ஸோ இந்த பிளட் கல்ச்சர் இன்னும் நீங்க பாத்தீங்கன்னால EDTA டியூப் தான் லாஸ்டா நாங்க வந்து கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன் சார் இந்த மாதிரி ஆர்டர் ஆஃப் த டிரா நீங்க கொடுக்குறீங்க, ஏன் EDTA எடுத்து கலெக்ட் பண்ணக்கூடாது, ஏன் சிட்ரேட் வந்து இங்க ஃபர்ஸ்டே வரணும்னால கண்டாமினேஷன் இருக்க வாய்ப்பு இருக்கிறதுனால நாங்க இந்த மாதிரி நீங்க சிட்ரேட் டியூப் ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணி அனுப்புறதா EDTA டியூப் கலெக்ட் பண்ணணும்னு சொல்றோம். ஸோ இந்த சிட்ரேட் எடுத்து நாங்க இங்க எடுத்து போட போது வந்து உங்களுக்கு பிளேட்டட் கிளம்பிங் இருக்கலாம். ஸோ அதனால வந்து சிட்ரேட் டியூப் முடிச்சு அனுப்புறதா நீங்க பிடிபிடி கூட முடிச்சு அனுப்புற கலெக்ஷன் EDTA பிளட் டியூப் கலெக்ஷன் பண்ணும். இந்த வேக்யூடேனர் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். இத வந்து இருக்க சிரிஞ்ச் அண்ட் நீடில் கலெக்ஷன் பெட்டரா இல்ல வேக்யூடேனர் பெட்டரா அப்படின்னு பார்க்க போது வந்து சிரிஞ்ச் அண்ட் நீடில் கலெக்ட் பண்ண போது எப்பவுமே வந்து இந்த நீடில் ஓப்பன் கலெக்ட் பண்ணியாச்சு, இந்த நீடில் டிஸ்ட்ரக்ஷன்ல போட்டு நீடில் எடுத்துட்டு இந்த டியூப்ல வந்து சைடு டியூப் ஆஃப் த டெஸ்ட் டியூப் வச்சு ஸ்லோவா தான் நாங்க புஷ் பண்ணணும். நாங்க இந்த டியூப் இந்த நீடில் இருக்க போதே நான் பிளட் இங்க டிராப் பண்ணது நான் புஷ் பண்ணனால அந்த ஆர்பிசிஸ் எல்லாமே வந்து இந்த நீடலுக்கு இருக்க அந்த ஷார்ப் பாயிண்ட் கூட டச் ஆகி கீழே விட போது வந்து ஹீமோலைஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஹீமோலைசிஸ் வந்து ஓப்பன் கலெக்ஷன்ல அதிகமா இருக்கிறதுனால வேக்யூடேனர் இல்ல க்ளோஸ்ட் டியூப் கலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி வேக்யூடேனர் யூஸ் பண்ணக்கூடாது வேர்டு, வேக்யூடேனர் வந்து கம்பெனி பேர் அது. ஆக்சுவலி இதுக்கு வந்து என்ன சொல்றாங்க, க்ளோஸ்ட் டியூப் கலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த க்ளோஸ் டியூப் கலெக்ஷன்ல வந்து அட்வான்டேஜ் என்ன, வேக்யூம் கிரியேட் ஆன ஒரு டியூப் எடுத்து நாங்க கலெக்ட் பண்றதுனால ஜாஸ்தியும் கலெக்ட் பண்ண மாட்டோம், லோவாவும் கலெக்ட் பண்ண மாட்டோம். இந்த வேக்யூம் வந்து கரெக்டா வந்து 3 ml இருக்கும். ஸோ இந்த டியூப் கலெக்ஷன் போது இந்த நீடல் யூஸ் பண்ண போது இந்த நீடலுக்கு ஒரு பகுதியா நீடல் இருக்கும், இன்னொரு பகுதியா வந்து நீடல் இருக்கும் அதுல. ஆனா வந்து அது வந்து ஒரு சின்னதா வந்து ஒரு லேட்டெக்ஸ் கவரிங் இருக்கும், ஒரு ஆஷ் கலர் கவரிங் இருக்கும். இந்த டியூப் உள்ள போட போது என்ன ஆகும், இந்த லேட்டெக்ஸ் கவரிங் வந்து க்ளவ் மாதிரி மேலே போயிடுறது. மேலே போகும்போது இந்த டியூப் வழியா கலெக்ட் பண்ண, இந்த நீடில் வழியா கலெக்ட் பண்ண பிளட் வந்து இந்த டியூப்ல அப்படியே இறங்க போது ஹீமோலைசிஸ் இருக்காது. ஸோ இந்த டியூப் கலெக்ஷன் நீங்க பண்ண போது வந்து க்ளோஸ் டியூப் கலெக்ஷன் வந்து பெட்டர் வென் கம்பேர்ட் டு தட் ஆஃப் த நீடில் கலெக்ஷன். இந்த இம்ப்ரூவ்ட் கலெக்ஷன்னால, இந்த வேக்யூடேனர் கலெக்ஷனால உங்களுக்கு வந்து இந்த EDTA மிக்சிங் ஈஸி ஆயிடுது. கலெக்ட் பண்ணி உடனே 8 தடவை நாங்க மிக்ஸ் பண்ணுவதனால உங்களுக்கு வந்து மிக்சிங் வந்து அப்ராப்ரியேட்டா வரதுனால பிளேட்லெட் கிளம்ஸ் வந்து அவ்வளவு அதிகமா நாங்க மிஷின்ல நாங்க வந்து பார்க்க மாட்டோம், இல்ல ஸ்மெல்லும் நாங்க பார்க்க மாட்டோம். ஸோ இந்த மிக்சிங் வந்து நீங்க சரியா பண்ணல அதனால பிளேட்லெட் அக்ரிகேஷன் வந்து கண்டிப்பா நடக்கும். ஓகே, ஸோ அதனால வந்து நீங்க கலெக்ட் பண்ணி உடனே வந்து நீங்க வந்து பண்றது முக்கியம். பிளட் மிக்சிங் எப்போ எல்லாம் பண்ணணும்? ஸோ கலெக்ஷன் மட்டும் தான் நாங்க பண்ணணுமா? இல்ல, கலெக்ஷன் பண்ண போது வந்து நாங்க பண்ணிட்டோம். ஸோ கலெக்ஷன் பண்ண போது மிக்ஸ் பண்ண போது என்ன ஆச்சு, அந்த ஆன்டிகோஆகுலண்ட் வந்து பிளட் பிளாஸ்மால மிக்ஸ் ஆகி ஒரு ஹோமோஜினோசிட்டி கொடுக்கறது, ஒரு யூனிஃபார்மிட்டி கொண்டு வருது. அதுதான் வந்து அந்த டைம் ஆஃப் த கலெக்ஷன்ல வந்து நீங்க மிக்ஸ் பண்ணிட்டீங்க. இந்த மிக்ஸ் பண்ணும் போது எவ்வளவு அடி சார் மிக்ஸ் பண்ணணும்? 8 to 10 times வந்து நீங்க மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்றது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த மாதிரி யூ ஹாவ் டு டூ ஸ்லோலி. இந்த ஸ்லோவா நீங்க பண்ணல, இப்படி எடுத்து நாங்க இப்படி பண்றோம்னால வந்து ஹீமோலைசிஸ் வந்து உங்களுக்கு வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ இது வந்து எப்பவுமே நாங்க எங்க டெக்னிக்கல் ஸ்டாஃபுக்கு இங்க சொல்லிக் கொடுக்க போது வந்து
மோர் கடையிற மாதிரி நீங்க கிடைக்க கூடாதுமா, நீங்க வந்து அப் அண்ட் டவுன் இப்படி வந்து ஸ்லோவா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது தான் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஓகே, நான் வந்து இந்த மாதிரி நான் வெண்ணெய் மாதிரி நான் எடுக்க மாதிரி நான் பண்ணக்கூடாது, ஆனா வந்து இது மிக்ஸ் பண்றது கரெக்டா பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அனாலிசிஸுக்கு வர முன்னாடி திருப்பி நான் வந்து மிக்ஸ் பண்ணணும். அதனால வந்து சில லேப்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஹோமோஜினைசர் அப்படின்னு வச்சிருப்பாங்க, டியூப் எடுத்து அதை போட்டிருப்பாங்க, அது அப்படியே வந்து ரோல் ஆயிட்டு இருக்கும். ஸோ அப்போ கூட வந்து நாங்க அனலைசிஸ் பண்ணும் போது கூட ஒரு 8 தடவை நாங்க மிக்ஸ் பண்ணி திருப்பி. நெக்ஸ்ட் வந்து கலெக்ஷன் பண்ணின பிறகு 10 டைம்ஸ் சொல்லியிருக்காங்க. 8 to 10 டைம்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணலாம். இந்த அனாலிசிஸ் பண்ண போது வந்து 20 டைம்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பின் பண்ணணும் சார், நாங்க வந்து ஒரு சிட்ரேட் டியூப் கலெக்ட் பண்ணி நாங்க பண்ணியிருக்கோம், இல்ல பிளாஸ்மா மட்டும் தான் வேணும் எங்களுக்கு, அதனால வந்து ஸ்பின் பண்ண போது 15 ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட் வந்து நீங்க பண்றது பெட்டர். பட் இது வந்து ஹெமட்டாலஜிக்கு வந்து அப்ளை ஆகாது. பட் கலெக்ஷன் அப்புறம் அனாலிசிஸ் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சுது 10 and 20 வச்சுக்கிறது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. கலெக்ஷன் பண்ண போது 10 டைம்ஸ் மிக்ஸ் பண்ணணும், டெஸ்டிங் பண்ண முன்னாடி 20 டைம்ஸ் நான் மிக்சிங் பண்ணணும். நெக்ஸ்ட் டிரா பண்ணிட்டீங்க, நீங்க டிரா பண்ணி அனுப்புறதுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி எவ்வளவு நாளுக்குள்ள இருக்கும் சார், நாளா மணிக்கணக்கா? 3-part டிஃபரன்ஷியல் அனலைசர்ல வந்து 6 to 8 hours ஆஃப்டர் த கலெக்ஷன் அக்செப்டபிள், 24 hours நீங்க அக்செப்டபிள். திஸ் இஸ் அப்ளிகபிள் டு த ஹோரிபா குரூப் ஆஃப் மெஷின்ஸ். மற்ற மெஷின்ஸ்க்கு ஏன் சார் இது பண்ணக்கூடாது, அவங்க வெரிஃபை பண்ணணும். ஹோரிபா காரங்க வந்து வெரிஃபை பண்ணி அவங்க வந்து கிளைம் பண்றாங்க 8 மணி நேரம் இல்ல 24 மணி நேரத்துக்குள்ள நீங்க சாம்பிள் அனலைசிஸ் பண்ணலான்னு அவங்க பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அதை வச்சு நாங்க வந்து சொல்லிட்டு இருக்கோம். மற்ற ஹெமட்டாலஜி மெஷின்ஸ்ல வந்து இது வந்து அப்ளை ஆகுமா அப்படின்றத வந்து நீங்க உங்க லேப்ல வந்து. அது தவிர வந்து அந்த கம்பெனிக்காரன் யார் உங்ககிட்ட இருக்காரோ அவங்க கிட்ட நீங்க கேட்கலாம், நீங்க டாக்குமெண்ட்ஸ் எதனா இருக்கா, எவ்வளவு மணி நேரத்துக்குள்ள நான் வந்து இந்த அனாலிசிஸ் பண்ணும், அதனால வந்து ஸ்டெபிலிட்டி இருக்கு, அதுக்கு எதனா டாக்குமெண்ட்ஸ் நீங்க கிட்ட ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு மைக்ரோ பப்ளிங் டைல்யூண்ட் பேக்ல வந்து இந்த மைக்ரோ பப்ளிங் இருக்கும் போது வந்து என்ன மாதிரியான பிரச்சனை வரும், பிளேட்லெட் பேக்ரவுண்ட்ல இருக்க போது வந்து அதிகமா வந்து உங்களுக்கு பிளேட்லெட் காட்ட முடியும். ஸோ அந்த பிளேட்லெட் பேக்ரவுண்ட் வில் பி எலிவேட்டட் ஃபார் சம் ஹவர்ஸ் ஆஃப்டர் த டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மைக்ரோ பப்ளிங் இந்த உங்க டைல்யூண்ட் பேக்ல வந்து உங்களுக்கு வந்து பிளேட்லெட் கவுண்ட் வந்து அதிகமா இருக்கலாம். 20 liter பேக் ஆஃப் த டைல்யூண்ட் வந்து இந்த ஷேக் ஆகி உங்க ரூமுக்கு வரப்போது வந்து நிறைய ஃப்ராத் இருக்கும், உங்களுக்கு நிறைய இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் வந்து நீங்க டைம் எடுத்துக்கோங்க. இட் வில் டேக் சம் டைம். ஏன்னா வந்து அந்த டைம் இந்த பிறகு அந்த ஹீட்டர் அந்த ஏசி எல்லாம் வந்து சரி போகிறதுக்கு வந்து உங்களுக்கு டைம் ஆகும். ஸோ அந்த 20 liter பேக் வந்து உங்க டைல்யூஷன் நீங்க யூஸ் பண்ண போது வந்து ஜாகிரதையா நீங்க வந்து கொண்டு வந்து மெஷின்ல கனெக்ட் பண்ணணும். சம்மர் மந்த்ல என்ன நடக்கலாம், டெம்பரேச்சர் வந்து 38 தாண்டிடுது சார், நான் என்ன பண்ணணும், எங்க ஊர்ல வந்து டெம்பரேச்சரே வந்து 38 தான், என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து டெம்பரேச்சர் வந்து அவுட் சைட் டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும் போது வந்து ரூம் டெம்பரேச்சர் நீங்க எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கணும். ரூம் டெம்பரேச்சர் வந்து 27 இல்ல 28க்குள்ள இருந்தா நல்லா இருக்கும். உங்களுக்கு 38 மேல போச்சுனால அந்த கம்பெனிக்காரங்களை தான் நீங்க கேட்கணும், ஓகே இது வந்து நான் எப்படி வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு. இம்ப்ராப்பர் அர்த்திங் பத்தி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இந்த இம்ப்ராப்பர் அர்த்திங் வந்து எப்போ எல்லாம் வந்து உங்களுக்கு பிரச்சனை வரலாம் அப்படின்னு, மழை பெஞ்சு விட்டான பிறகு உங்களுக்கு பிரச்சனை வரலாம். இப்போ வந்து ஊர்ல வந்து நிறைய மழை பெய்யும் சார், எங்க ஊர்ல இங்க வந்து நாகர்கோயிலோ தூத்துக்குடியிலயோ இல்ல குற்றாலம் வந்து எப்ப பார்த்தாலும் மழை கொட்டின்னு தான் இருக்கும்னால அந்த அர்த்திங் வந்து நீங்க பாத்துக்கோங்க, ட்ரையா இருக்கணும். அந்த ட்ரையா இருந்தாலே தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். சம்மர் மந்த்ஸ்ல வந்து உங்களுக்கு நிறைய நல்லா இருக்கலாம். ஆனா ரெய்னி மந்த்ஸ்ல வந்து உங்களுக்கு இம்ப்ராப்பர் அர்த்திங் இருந்ததுன்னா பிளேட்லெட் ஷாக் இருக்க போது உங்களுக்கு ஷாக் இருக்க போது பிளேட்லெட் கவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். ஹீமோலைஸ் ஆன கியூசி பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ கியூசி வந்து எப்பவுமே வந்து ஃப்ரீசர்ல வைக்கக்கூடாது, -80 வைக்கக்கூடாது, -122 வைக்கக்கூடாது. வச்சுனால உங்களுக்கு வந்து ஹீமோலைசிஸ் இருக்க போது வந்து கியூசி மெட்டீரியல் வந்து குப்பையில தான் போடணும். அது வந்து என்ன பிரயோஜனமும் இருக்காது உங்களுக்கு. அது எல்லாமே வந்து ஒரு ப்ரீ அனலிட்டிக்கல். ஸோ ப்ரீ அனலிட்டிக்கல் வந்து சாம்பிள் ப்ரிப்பரேஷன், ஆர்டர் ஆஃப் த கலெக்ஷன், ரீஏஜென்ட்டோட பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டோம். அனலிட்டிக்கல் எரர்ஸ் அப்படின்னு இல்லைன்னா அனாலிசிஸ் பண்ண போது என்னெல்லாம் பிரச்சனை வரலாம். அனாலிசிஸ் வரப்போது வந்து ப்ரிசிஷன் டெய்லி கியூசி பிரச்சனை வரலாம், அக்யூரேசி ஆஃப் த அனலைசர் பிரச்சனை வரலாம், இல்ல என்விரான்மெண்ட்ல உங்களுக்கு பிரச்சனை வரலாம். இந்த என்விரான்மெண்ட் பத்தி நாங்க பேசிட்டு அதனால வந்து நான் பேச மாட்டேன் திருப்பி உங்களுக்கு. இந்த ரிப்பீட்டபிலிட்டி ஆஃப் த அனலைசர்ன்றது என்ன, ப்ரிசிஷன் செக். ப்ரிசிஷன் செக் எப்படி பண்றோம், தினமும் வந்து ரன் பண்ற கியூசி இல்ல டெய்லி கியூசின்னு சொல்றாங்க.
அக்யூரசி ஆஃப் த அனலைசர் எப்போ வரும்? ஒரு இகாஸ் சாம்பிள் ரன் பண்ணிருக்கீங்க, இல்ல இன்டெகிரிட்டி செக் பண்ணும்போது மார்னிங் ரன் சாம்பிள் நைட் ரன் பண்றதுனால அப்போ அக்யூரசி வருது. அப்படியே கேலிப்ரேஷன் சரி இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இது எரர்ஸ் வந்து ரன்ஸ், ப்ரெசிஷன் ரன்ஸ், அக்யூரசி ரெண்டுத்துலயும் வந்து உங்களுக்கு அடிபடலாம். ரிப்பீட்டபிலிட்டி இல்ல ப்ரிசிஷன்ன்றது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ 10 தடவை ரிப்பீட் பண்ணா கூட உங்களுக்கு வேல்யூஸ் வந்து ஒரே மாதிரி வராது, மாறலாம். அந்த மாறப்போது வந்து பர்சன்டேஜ் எவ்வளவு மாறுதுன்னு உங்களுக்கு தெரியணும். 2%, 5%, 20%, 30%, உங்களுக்கு தெரியணும். ஸோ ரிப்பீட்டபிலிட்டி ஆஃப் ப்ரிசிஷன், அக்யூரசி இது ரெண்டுமே வந்து மெத்தட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு பண்ண போது எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ இது ப்ரிசிஷன் எப்படி இருக்கு இந்த மிஷினோட, இது அக்யூரசி எப்படி இருக்குன்னு ஒரு மெத்தட் வெரிஃபிகேஷன் பண்ண போது நாங்க வந்து அறிந்து கொள்ளலாம். உங்களுக்கு வந்து இந்த எவாலுவேட் பண்ணணும் சார், இந்த மிஷினோட ப்ரிசிஷன் எப்படி இருக்கு, அக்யூரசி எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கம்பெனி பீப்புள் கூட ஹெல்ப் பண்றாங்க உங்களுக்கு இது பண்றதுக்கு. கேலிப்ரேஷன் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கேலிப்ரேஷன் வந்து ஹெமட்டாலஜி மிஷின்ஸ் வந்து எப்பவுமே வந்து வருஷத்தை ஒரு தடவை தான் பண்ணுவாங்க, இல்ல 2 தடவை பண்ணுவாங்க, இல்ல தேவையான போது பண்ணலாம். ஆனா இந்த கேலிப்ரேஷன் வந்து டெஸ்ட்டுக்கு கிடையாது. கேலிப்ரேஷன் வந்து மிஷினுக்கு மட்டும்தான். கெமிஸ்ட்ரியில வந்து நீங்க பாத்தீங்கன்னா டெஸ்ட் கேலிப்ரேஷன் தனியா ஓடும், மெஷின் கேலிப்ரேஷன் தனியா ஓடும். ஆனா ஹெமட்டாலஜில வந்து கிளியரா சொல்லுவோம், நாங்க மெஷின் கேலிப்ரேஷன் தான் எடுத்து போறோம். கேலிப்ரேஷன் வந்து நாங்க வந்து தினமும் பண்ண மாட்டோம். கேலிப்ரேஷன் வந்து மாசத்துக்கு ஒரு தடவை கூட பண்ண மாட்டோம். அது 6 மாசத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரியா பண்ணணும். குவாலிட்டி கண்ட்ரோல் பத்தி கொஞ்சம் பேசலாம். அப்புறம் லீனியாரிட்டி. லீனியாரிட்டினால என்ன? ஒரு ஹீமோகுளோபின் இல்ல ஆர்பிசி இல்ல டபிள்யூபிசி ஒரு பிளேட்லெட் வந்து குறைய பட்சத்துல எவ்வளவு இருந்தாலும் இந்த மிஷின் வந்து கண்டுபிடிக்கிறது. அதிகமா இருக்கும்போது எவ்வளவு அதிகமா இருந்தா இது கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளணும். எதுக்கு அதனால வந்து உங்களுக்கு வந்து ஒரு பான்சைட்டோபீனியா கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து டபிள்யூபிசி வந்து 10 தான் இருக்கு இந்த கொடுத்த பிளட்ல, 10 cells per microliter தான் இருக்குன்னு இந்த மிஷின் வந்து இது கண்டுபிடிக்குமா அப்படின்னு நாங்க கேள்வி கேட்கும் போது வந்து அவங்க கொடுத்த மேனுவல் பார்க்க வேண்டியது இருக்கு. மேனுவல்ல வந்து கொடுத்திருப்பாங்க 0 லெவல் ஆஃப் செல்ஸ் இருந்தா கூட இந்த மிஷின் சொல்லும் அப்படின்னு போது. அப்படின்னா என்ன? பிளட்ல வந்து அணுக்கள் வந்து நீங்க பார்க்கும்போது 0 லெவல் ஆஃப் டபிள்யூபிசி இருக்கு அப்படின்னு அது வந்து சொல்றது 0 தான் இருக்கு அப்படின்னு. அப்போ வந்து நீங்க வந்து உறுதியா அவங்க வந்து நம்பலாம். அதே மாதிரி அவன் சொல்லியிருப்பான் 1 lakh டபிள்யூபிசி இது கண்டுபிடிக்கலாம். டபிள்யூபிசி பிளேட்லெட்ஸ் கிடையாது, டபிள்யூபிசி. ஸோ 1 lakh வரைக்கும் இது டபிள்யூபிசி கண்டுபிடிக்க முடியாது, லுக்கீமியா வந்து இது கண்டுபிடிக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு நாங்கள் உறுதியாக்கிக்கலாம். ஸோ இந்த ப்ரிசிஷன், அக்யூரசி, லீனியாரிட்டி இது மூணுமே வந்து மெத்தட் வெரிஃபிகேஷனுக்கு உள்ள ஒரு என்ன சொல்றீங்க, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இது. ஆனா இந்த ப்ரிசிஷன் வந்து தினமும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எது பேஸ் பண்ணி நான் சொல்லிட்டு இருக்கேன்? இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் பேஸ் பண்ணி சொல்றேன். இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் நாங்க தினமும் எதுக்கு ரன் பண்றோம்? அந்த மெஷினோட ப்ரிசிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த அக்யூரசி எப்படியாவது நாங்க கண்டுபிடிக்கலாம். அதனால அக்யூரசி வந்து மாசத்துக்கு ஒரு சாம்பிளோ இல்ல மாசத்துக்கு 2 சாம்பிளோ இல்ல 3 மாசத்துக்கு ஒரு சாம்பிளோ 2 சாம்பிளோ வந்து நாங்க ஈக்வாஸ் அப்படின்னு சொல்றோம். எக்ஸ்டர்னல் குவாலிட்டி அஷூரன்ஸ் ப்ரோக்ராம் இல்ல இன்டர் லேபரேட்டரி செக் ப்ரோக்ராம் அப்படின்னு நாங்க வந்து ஒரு பண்ண போது வந்து அக்யூரசி செக் அதுல வருது. ஸோ ப்ரிசிஷன் வந்து தினமும் பண்றோம். அக்யூரசி வந்து மாசத்துல 2 சாம்பிளோ இல்ல வந்து 3 மாசத்துக்கு ஒரு சாம்பிளோ நீங்க வந்து இன்டர்லேப் செக் இல்ல ஈக்வாஸ் பண்ணிக்கலாம். கேலிப்ரேஷன்ன்றது எங்க கூட கிடையாது. கேலிப்ரேஷன் வந்து மெஷின் வித் அந்த சர்வீஸ் பர்சனல் இல்ல அப்ளிகேஷன் ஸ்பெஷலிஸ்ட் மட்டும் தான் பண்ணணும். இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் பத்தி சொல்ல போது மிக முக்கியமா இன்டர்ஃபரன்ஸ் என்ன? ஸ்டோரேஜ். இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் வரப்போது ஸ்டோரேஜ் வந்து நான் சரியா பண்ணல, ஹீமோலைசிஸ் ஆயிடுறதுனால இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து கொடுத்த அந்த சாம்பிள் வந்து நான் அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல் ஸ்டோரேஜ் கூட முக்கியம். அதே மாதிரி இந்த கிட் பேக் இன்சர்ட் ஆஃப் த குவாலிட்டி கண்ட்ரோல் நீங்க பார்க்கணும். கிட் பேக் இன்சர்ட்ல வந்து சொல்லியிருப்பான் இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் டியூப் வந்து ஓபன் பண்ணி பிறகு 21 நாள் தான் இது ஸ்டேபிளா இருக்கும். ஸோ அப்படின்னா என்ன? 3 மாதத்துக்குள்ள நான் இந்த QC கண்ட்ரோல் ரன் பண்ணணும். 4வது வரை நீங்க யூஸ் பண்ணேன்னா இது குவாலிட்டி டிட்டோரியேட் ஆயிருக்கலாம். ஸோ அதனால வந்து இன்டர்ஃபரன்சஸ் வந்து உங்களுக்கு வருது வாய்ப்பு அதிகமா உண்டு. ஸோ ப்ரிசிஷன் பத்தி இங்க ஒரு டயக்ராம் கொடுத்திருக்காங்க, அக்யூரசி பத்தி உங்களுக்கு டயக்ராம் கொடுத்திருக்காங்க. அக்யூரேட்னால என்ன? ஒரே வேல்யூனால +or-2% நீங்க வந்து ஒரு டியூபினை எடுத்து கண்டுபிடிச்சீங்கன்னா அது அக்யூரசி. ஆனா அது ப்ரிசிஷன் இருக்கலாம், ஆனா அக்யூரசி கிடையாது. ட்ரூ வேல்யூனால என்ன? அந்த பேஷண்ட்ல வந்து 3 ml வரணும், இல்ல 3 மில்லிகிராம் வரணும், இல்ல வந்து 3000 செல்ஸ் இருக்கணும்.
ஸோ 3100, 3200, 3000 வரப்போது வந்து அக்யூரேட்டா இருக்கும், ப்ரிசிஷனா இருக்கும்னு சொல்ல முடியும். ஸோ இன்னொரு தடவை நான் சொல்லிடுறேன், ப்ரிசிஷன் என்ன, உங்களுக்கு வந்து ப்ரிசிஷன்ல வந்து உங்களுக்கு ரிப்பீட்டபிலிட்டி 10 தடவை 20 தடவை நாங்க ரன் பண்ணக்கூட வேல்யூஸ் வந்து +or-2% இருக்கலாம், +or-5% அக்செப்டபிள் லிமிட்ஸ் இருக்கலாம். அக்யூரசில வந்து என்ன, ட்ரூ வேல்யூ அந்த பிளட்லயோ இருக்கா அந்த கரெக்டான ஒரு வேல்யூ கொடுக்கணும். ஸோ இப்போ QC ரன் பண்ண போது அவங்க வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்களுக்கு வந்து இது வந்து 1 to 10 lakhs இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 9 lakhs வருது அப்படின்னா அது அக்யூரேட் வேல்யூ வந்து நாங்க வந்து பரிகணிக்கலாம். கேலிப்ரேட்டர் இல்ல கண்ட்ரோல் வச்சு நான் வந்து என்ன சார் நான் பண்ண முடியும் அப்படின்னாலே வந்து கேலிப்ரேட்டர்ஸ் என்ன நாங்க எடுக்கிறோமோ அது கேலிப்ரேட்டர் மாதிரி தான் நாங்க யூஸ் பண்ண முடியும். கண்ட்ரோலா வந்து நாங்க மாத்த முடியாது. அதே மாதிரி வந்து கண்ட்ரோல் வச்சுட்டு நான் கேலிப்ரேஷன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ கேலிப்ரேட்டர்ஸ் கண்ட்ரோலர் வந்து தனித்தனியா தான் இருக்கு. ஸோ கேலிப்ரேட் ஒன்லி வித் த கேலிப்ரேட்டர் அண்ட் நாட் வித் த கண்ட்ரோல். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. ஸோ மினி கேல் மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணணும், மினிட்ரால் இல்ல டிஃப்ட்ரால் நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இது கண்ட்ரோல் லெவல்ஸ் இதெல்லாம். ஸோ கண்ட்ரோல் ரேஞ்ச் வந்து யூ ஷுட் யூஸ் கண்ட்ரோல் ஒன்லி ஃபார் த கண்ட்ரோல். கேலிப்ரேட்டர் வந்து கேலிப்ரேட்டர் மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணணும். கண்ட்ரோல்ல வந்து உங்களுக்கு லோ வேல்யூ ஹை வேல்யூ வரும் உங்களுக்கு. தட் இஸ் L1, L2, L3. L1 வந்து லோ வேல்யூ, H1 வந்து ஹை வேல்யூ, நெக்ஸ்ட் வந்து நார்மல். ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல் ஹெமட்டாலஜியில் நீங்க பாத்தீங்கன்னா 3 லெவல்ஸ் இருக்கு, லோ லெவல், ஹை லெவல், நார்மல். 3மே நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். 3 கண்ட்ரோல்ஸ் வந்து நீங்க எப்படி ஆனா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா NABL என்ன சொல்றது, நேஷனல் அக்ரெடிடேஷன் போர்டுக்கு நீங்க வந்து அக்ரெடிடேஷன் அப்ளிகேஷன் அப்பிருக்கீங்கனால அட்லீஸ்ட் 2 levels ஆஃப் கண்ட்ரோல்ஸ் ஹெமட்டாலஜி மிஷினை ரன் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. குவாலிட்டி கண்ட்ரோல் பத்தி நான் நிறைய பேச வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அது வந்து அதே வந்து 1 நாள் போகலாம், 2 நாள் போகலாம். ஆனா வந்து சுருக்கமா நாங்க பேசணும்னால குவாலிட்டி கண்ட்ரோல் இன்டர்ஃபரன்ஸ் எப்படி எல்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த மேனுஃபேக்சரர் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் உங்க லேபுக்கு எப்படி கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். அப்படின்னா என்ன, உங்க லேபுக்கு வரப்போது வந்து அந்த கோல்ட் செயின் மெயின்டைன் ஆயிருக்கான்னு பார்க்கணும். அப்படின்னா என்ன, இந்த டிரான்ஸ்போர்ட் பண்ண போது நான் என்ன சொன்னேன், டெம்பரேச்சர் வந்து 20 24 இருக்கணும், 28 வரைக்கும் இருக்கலாம். கோல்ட் பேக் வச்சு அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும்னு எப்படி சொன்னோம், QC கூட அப்படிதான். ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து அந்த மேனுஃபேக்சரர் வந்து அவனுடைய ஸ்டோர் ஹவுஸ் இல்ல கவுடவுன் இன்னும் வந்து உங்க லேபுக்கு கொடுக்குறாங்கனால அவன் வந்து எப்போ டெலிவரி பண்ணியிருக்கான்னு, எப்படி டெலிவரி பண்ணியிருக்கான்னு அந்த ப்ரோசஸ் நீங்க ஒரு தடவை பார்த்தாதான் உங்களுக்கு வந்து தெரியும், ஓகே கோல்ட் பேக்ல வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு. சரி, அந்த மெட்டீரியல் வந்துடுது. நெக்ஸ்ட் வந்து அந்த செக் பண்றீங்க நீங்க, அந்த பேக்கேஜ் செக் பண்ணும்போது சீல் கரெக்டா இருக்கணும். சீல் ஆஃப் த பேக்கேஜ் கரெக்டா இருந்தா QC மெட்டீரியல் நான் அக்செப்ட் பண்ண முடியும். இந்த சீல் சரியில்லைன்னு என்ன அர்த்தம், யாரோ வந்து இதுல விளையாடி இருக்காங்க, யாரோ வந்து டேம்பர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஸோ அது பண்ணியிருக்காங்க, இதை நான் அக்செப்ட் பண்ணக்கூடாது, இது டிட்டோரியேட் ஆயிருக்கலாம், இது எனக்கு தேவையில்லைன்னு நீங்க சொல்லிடலாம். அதே மாதிரி வந்து ஒரு வயால் ஓப்பன் ஆயிருக்கு, எடுக்க முடியுமா சார், எடுக்கக்கூடாது. ஸோ ஓப்பன் பண்ண வயால் வந்து எக்ஸ்பைரி கூட இருக்குல்ல, எங்களுக்கு தெரியாது. சில சமயம் என்ன ஆகும்னால வந்து உங்க ஒரு லேப் வந்து ஏதோ ஒரு ஊர்ல இருக்கு, அந்த ஊர்ல வேற எந்த லேபும் கிடையாது, QC உங்ககிட்ட வரல, இன்னும் வரதுக்கு வந்து இன்னும் 1 வாரம் ஆக போகுது, என்ன சார் நாங்க பண்ண முடியும், இந்த கண்ட்ரோல் வந்து எங்களுக்கு கொடுக்கல, ஆனா வந்து யாரோ வந்து சொல்றாங்க என்கிட்ட ஒரு கண்ட்ரோல் இருக்கு, நான் ஓபன் பண்ணிருக்கேன், நீங்க எடுத்துக்கோங்க, யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அது கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற லேபின்னு வந்து அந்த QC மெட்டீரியல் எடுத்து நீங்க தயவு செஞ்சு ரன் பண்ணக்கூடாது. அந்த டியூப் ஃபுல்லாவே உங்களுக்கு கொடுத்துருக்கணும், அப்பதான் நீங்க வந்து யூஸ் பண்ண முடியும். அரை குறையா இருக்க அந்த டியூப் எடுத்து நீங்க ரன் பண்ணீங்கன்னா எவ்வளவு நாள் ஆயிடுத்து தெரியாது உங்களுக்கு. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வேல்யூஸ் வந்து தவிரா வரும். ரெண்டாவது வந்து என்ன, ரிப்பீட் அசே. ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து 2 தடவை 3 தடவை நாங்க ரன் பண்ண கூட வந்து உங்களுக்கு வந்து அவுட்லயர் தான் வருது அப்படின்னால வந்து அந்த கண்ட்ரோல் வந்து எக்ஸ்பைரி ஆயிருக்கு, அது யூஸ் கிடையாதுன்னு அர்த்தம். ஆனா 1 எரர் வந்திருக்கு, அக்செப்ட் பண்ணலாம். எப்பவோ ஒரு தடவை ஒன்னே வந்து அவுட்லயர் வந்திருக்கு, அக்செப்ட் பண்ணிக்கலாம். செக் ஃபார் த ட்ரெண்ட் அப்படின்னு என்ன, மீன் அந்த பக்கம் இந்த பக்கம் தான் இருக்கணும் சார், 2 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இல்ல 3 ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்குள்ளதான் இருக்கு, அக்செப்ட் பண்ண முடியுமான்னு அக்செப்ட் பண்ண முடியும். நீங்க இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நீங்க வெரிஃபை பண்ணிக்கணும். ப்ரிசிஷன் அண்ட் அக்யூரசி நான் சொல்லியாச்சு. ப்ரிசிஷன் வந்து QC ரன் பண்றீங்க,
அக்யூரசி வந்து இந்த மிஷின்ல ரன் பண்ண சாம்பிள் எடுத்துட்டு நீங்க இன்னொரு லேபு கூட நீங்க அனுப்பலாம், இல்ல உங்க லேப்ல இன்னொரு மிஷின் இருக்குன்னா கூட நீங்க வந்து ரன் பண்ணி கூட நீங்க பார்க்கலாம். ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல் பத்தி நாங்க நிறைய போகல, ஏன்னா வந்து அதே வந்து ஒரு வாஸ்டான ஒரு சப்ஜெக்ட். ஸோ நான் எல்ஜே சாட் அப்ளிகேஷன் எதுவுமே சொல்லலை. ஸோ அது வந்து அப்படியே விட்டுடுவோம். ஏன்னா வந்து இந்த நோக்கம் வந்து என்ன, பேசிக் ஹெமட்டாலஜி அனலைசர் பத்தி தெரிஞ்சுட்டு இந்த கியூசி மட்டும் தெரிஞ்சுக்கணும்னா அது வேற டிஃப்ரெண்ட் மாடியூலா ஒரு ட்ரைனிங் மாடியூலா மாத்திக்கலாம். உங்க ஃபீட்பேக் அவசியம் இருக்குது. இல்ல உங்களுக்கு வந்து ஹெமட்டாலஜில கியூசி பிராக்டிசஸ் வேணும் அப்படின்னு உங்க ஃபீட்பேக்ல சொன்னீங்கன்னா நாங்க அந்த செஷன் வந்து உங்களுக்காக வந்து பயன். அடுத்ததான் வந்து நாங்க வந்து போஸ்ட் அனலிட்டிக்கல் எரர்ஸ் அப்படின்னு என்ன டெஸ்ட் பண்ணிட்டோம், அதான என்னென்ன எரர்ஸ் வர வாய்ப்பு உண்டு அப்படின்னு பார்க்கலாம். இதுல வந்து 3 வகையா பிரிச்சிருக்கும். டிரான்ஸ்கிரிப்ஷனல் எரர்ஸ் அப்படின்னா என்ன, டைப் பண்ண போது தவிர பண்ணலாம். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் என்ன, எழுத்து இழ போது தவிர நான் எழுதலாம், டெசிமல் பாயிண்ட் மாறலாம், நம்பர்ஸ் மாறலாம், ஸோ புள்ளி மாறலாம். அப்ப மாறுறது வந்து பேர் கூட மாறலாம், ஏஜ் கூட மாறலாம், செக்ஸ் கூட மாறலாம். ஸோ அதனால வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் எரர்ஸ்ல இதெல்லாம் வந்து கொண்டு போய் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் பேஷண்ட் டிமோகிராபிக்ஸ் ரெஃபரன்ஸ் ரேஞ்சஸ். இது வந்து இப்போ இது வந்து ரொம்ப ரிலவெண்டா இருக்கு. இதுக்கு அதனால வந்து இந்தியால வந்து இப்போ வந்து பெங்கால் என்ன கூட வந்து சென்னைக்கு வராங்க, கல்கட்டா என்ன கூட வந்து கோயம்புத்தூருக்கு போறாங்க, கோயம்புத்தூருக்கு இருக்க பேஷண்ட் வந்து பாம்பேக்கு போறாங்க, பாம்பேல இருக்க பேஷண்ட் வந்து டெல்லிக்கு போறான், டெல்லியில இருக்க பேஷண்ட் வந்து அமெரிக்கா கூட போகலாம். இப்போது என்ன ஆகுதுன்னா ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் மாறுது. முக்கியமா ஒரு ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் மாறுது வந்து யாருக்கு, ஏஜ் ரிலேட்டட் ரெஃபரன்ஸ் ரேஞ்சஸ். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் தனியா இருக்கு, அடல்ட்டுக்கு வந்து ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் தனியா இருக்கு. நான் சின்ன குழந்தைங்கள இருக்க ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் எடுத்து அடல்ட்டுக்கு எடுத்து நான் இன்டர்பிரேட் பண்ணேன்னா தவிர இன்டர்பிரேட் பண்றேன். அதே மாதிரி வந்து அடல்ட்டுக்கு இருக்கிற ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் வந்து குழந்தைகள் நான் யூஸ் பண்ண முடியாது, குழந்தைகள் இருக்க ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் வந்து அடல்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து ரெஃபரன்ஸ் ரேஞ்சஸ் நீங்க லேப்ல கொடுக்க போது வந்து குழந்தைங்களோட ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் குழந்தைங்களோட ரிப்போர்ட்ல போயிருக்கான்னு நீங்க பார்க்கணும். இல்லைனால நீங்க யூஸ் பண்ணணும், யூ ஹேவ் டு யூஸ் தட் ரெஃபரன்ஸ் ரேஞ்ச். அடுத்ததா வந்து இந்த மலை பிரதேசத்துல இருக்கவங்களுக்கு அப்படின்னா என்ன, ஊட்டி, கொடைக்கானல், இல்ல வந்து ஏற்காடு, இல்ல வந்து ஏலகிரி, இந்த ஹில்லி ஏரியாஸ்ல இருக்க பிளட் சாம்பிள் எடுத்து நாங்க டெஸ்ட் பண்ணுவோம்னால அவங்களுக்கு வந்து பிளேட்லெட்ஸ் வந்து அதிகமா இருக்க வாய்ப்பு உண்டு. நீங்க என்ன சொல்றீங்க, நார்மல் ரேஞ்ச் வந்து 1.5 lakhs to 4.5 lakhs பிளேட்லெட் அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த மலை பிரதேசத்துன்னு வர அந்த மக்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் வந்து மாறுது. 1.5 lakhs to 7.5 lakhs கூட நார்மல் ரேஞ்ச். சில ஃபேமிலிஸ்ல பிளேட்லெட்ஸ் வந்து பெருசா இருக்கும். ஓகே, அதுக்கு வந்து ஜாயிண்ட் பிளேட்லெட் ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜாயிண்ட் பிளேட்லெட் ஃபேமிலிஸ் என்ன, அந்த பரம்பரையிலே வந்து அவங்களுக்கு வந்து இந்த பிளேட்லெட்ஸ் வந்து பெருசா தான் இருக்கும். அதுக்கு நாங்க இனிமே பண்ண முடியாது. ஸோ அது தெரிஞ்சுக்கணும், இவங்க எந்த ஊருன்னு வராங்க, இவங்க மலைப்பிரதேசத்துன்னு வராங்களா, இல்ல கல்கட்டான்னு வராங்களா, இல்ல சிக்கிம்னு வராங்களா, மேகாலயன்னு வராங்களா. ஸோ இப்ப நார்த் ஈஸ்ட் இருக்க அந்த பசங்க இப்போ வந்து நார்த் ஈஸ்ட் எங்கெல்லாம் பார்க்கலாம், நாங்க பியூட்டி பார்லர்ல பார்க்கலாம். ஓகே, அவங்களை வந்து சைனீஸ் இண்டஸ்ட்ரி கூட நீங்க பார்க்கலாம். சைனீஸ் இண்டஸ்ட்ரினா சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் சாப்பிடுறீங்க, அங்க பகுதியில நீங்க போன பார்க்கலாம். தென் வந்து ஏதோ ஒரு ஹோட்டல் போறீங்க, அந்த மாதிரி ஒரு சைனீஸ் கார மாதிரி டான்ஸர் அவரை பிளட் எடுத்து பார்த்தா அவங்களுக்கு வந்து ஜெயின் பிளேட்ஸ் எத்துச்சக்கமா இருக்கு சார், அது வந்து அவங்களுக்கு நார்மல். ஓகே, ஸோ இந்த பேஷண்ட் டெமோகிராஃபி ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் பத்தி சொல்லியாச்சு. ஸோ அது இருக்க போது வந்து போஸ்ட் அனலிட்டிக்கல் எரர்ஸ் வந்து அந்த பகுதியில வர பசங்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மேனுவல் இன்புட் ஆஃப் த பாராமீட்டர்ஸ். ஸோ இப்போ வந்து உங்க லேப்ல வந்து எல்லாமே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இப்போ எமர்ஜென்சி ரூம்னு வரும்போது வந்து அவங்க இன்புட் கொடுத்து அவங்க வந்து எம்ஆர்ஐ ஜென்ரேஷன் பண்றதுக்குள்ள அவங்க ரிப்போர்ட் வேணும்பாங்க. அப்போ வந்து நீங்க வந்து ஃபோன் பண்ணி நீங்க சொல்லும் போது வந்து தவிர நீங்க சொல்லியிருக்கலாம் ஒரு வேல்யூ. ஹீமோகுளோபின் வந்து 10.9 வந்திருக்கும், நீங்க வந்து 10.9 தான் சொல்லியிருக்கீங்க, ஆனா அவங்க எழுதிருக்க போது 109 கூட எழுதிருக்கலாம். ஸோ நீங்க ரிசல்ட் வந்து ஓரலா சொல்ல போது வந்து அந்த பக்கம் யாரு காது கொடுத்து கேட்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து திருப்பி அது வந்து சொல்லணும். இப்போ வந்து ஹீமோகுளோபின் 10.9 அப்படின்னா அவங்க சொல்லணும் ஹீமோகுளோபின் 10.9, பிளேட்லெட் கவுண்ட் 90,000 அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க 19 தான் எழுதுப்பாங்க. நீங்க சொல்ல போது என்ன சொல்லணும், பிளேட்லெட் கவுண்ட்
90 90 அப்படின்னு சொல்றதா அப்போ வந்து வந்து 90 இருக்கணும்னு எழுதிப்பாங்க. சோ இந்த மாதிரி இருக்க ஒரு சூழ்நிலைமையில வந்து கம்யூனிகேட் பண்ண போது நீங்க வந்து போன்ல நீங்க பேச போது கரெக்டா நீங்க பேசி டாக் பேக் அப்படின்னு இருக்கு, இல்ல ரீட் பேக் அன்னி ஒரு சிஸ்டம் இருக்கு. அவங்க திருப்பி அந்த வேல்யூ சொல்லணும். இப்ப சொன்ன போது வந்து உங்களுக்கு மேனுவலா நீங்க சொன்ன இன்புட் வந்து கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். ஸோ போஸ்ட் அனலிட்டிக்கல் எரர்ஸ்ல வந்து மிக குறைஞ்ச அளவுக்கு நீ நினைச்சுக்கலாம், அந்த மாதிரி இதுல வந்து பிரச்சனைகள் வரும். ஸோ போஸ்ட் அனலிட்டிக்கல் எரர்ஸ் பத்தியும் பேசியாச்சு. ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துடுது, இப்போ வந்து எல்லாமே முடிஞ்சுடுத்தோம், ப்ரீ அனலிட்டிக்கல் முடிச்சுட்டோம், போஸ்ட் அனலிட்டிக்கல் முடிச்சுட்டோம், அனலிட்டிக்கலும் முடிச்சுட்டோம். இப்போ வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னா நான் எப்படி சார் அதை ஹேண்டில் பண்றது அப்படின்னு வந்து அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல ஒரு பேர் சொல்றாங்க, சிச்சுவேஷனல் அனாலிசிஸ். ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, ஒரு கிளினிஷியன் என்ன சார் நீங்க வந்து ஹீமோகுளோபின் வந்து நேற்று 10 கொடுத்தீங்க, இன்னைக்கு வந்து நீங்க வந்து 7 கொடுக்குறீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்க கண்டுபிடிங்க அப்படின்ற போது அதுதான் சிச்சுவேஷன் அனாலிசிஸ். 3 ஸ்டெப்ல வந்து அதை பார்க்கலாம். எப்படி? முதலாவது ஸ்டெப் என்ன பண்றீங்க, எங்க பிரச்சனை இருக்கு, ஓகே, ப்ரீ அனலிட்டிக்கலா, அனலிட்டிக்கலா, போஸ்ட் அனலிட்டிக்கலா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, பேஷண்ட் எங்க இருக்காங்க, எங்க யாரு போய் பிளட் ட்ரா பண்ணாங்க, பிளட் ட்ரா பண்ண போது ஸ்டெப்ஸ் ஆஃப் த பிளட் ட்ரா, ஆர்டர் ஆஃப் த பிளட் ட்ரா கரெக்டா இருக்கா, சரியா பண்ணியிருக்காங்களா, எவ்வளவு மணிக்கு பிளட் சாம்பிள் உங்க லேபுக்கு வந்திருக்கு, எந்த மிஷின்ல ரன் பண்ணிருக்கீங்க, அந்த மிஷினோட QC என்ன இருக்கு, அது பார்த்தான பிறகுதான் யாரு இது வந்து பண்ணாங்க, எந்த டெக்னீஷியன் பண்ணாங்கன்னு நீங்க அனலைஸ் பண்றீங்க. இதுதான் வந்து ஒரு ப்ராப்ளம் அனாலிசிஸ். வாட் இஸ் த ஃபால்ட், எங்க பிரச்சனை, அனலிட்டிக்கல், போஸ்ட் அனலிட்டிக்கல், ப்ரீ அனலிட்டிக்கல். நெக்ஸ்ட் வந்து என்ன, டிசிஷன் அனாலிசிஸ். இது எப்படி நாங்க இப்போ கரெக்ட் பண்றது, அவங்களுக்கு நாங்க சொல்லணும் இல்ல, ஓகே இது நாங்க பண்ணது கரெக்ட் தான் சார், இங்கதான் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லணும். ஸோ டிசிஷன் அனாலிசிஸ் வந்து பண்ணணும். டிசிஷன் அனாலிசிஸ் பண்ணும்போது என்ன சொன்னீங்க சார், பிளேட்லெட் லோவா இருக்கு சார் இந்த பேஷண்ட்டுக்கு, பிரச்சனை என்னன்னாலே வந்து பிளட் ட்ரா பண்ண உடனே வந்து இவங்க மிக்ஸ் பண்ணலை. ஸோ மிக்ஸ் பண்ணாத காரணம் யாரு, நர்ஸ் அனி சொல்றீங்க, நீங்க நர்ஸ் சொல்றாங்க நான் பிளட்டே கலெக்ட் பண்ணல, லேப் டெக்னீஷியன் தான் கலெக்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து நாங்க சண்டை படக்கூடாது, பிளேம் பண்ணக்கூடாது. அப்போ வந்து என்ன சொல்லணும், ஓகே இது தவிர நடந்திருக்கு, தவிர நாங்க தான் பண்ணியிருக்கோம், யார் பண்ணியிருக்காங்களோ அவங்க ஒத்துக்கணும். ஸோ அதுக்கு என்ன சொல்றாங்க, எரர் டிஸ்க்ளோஷர். எரர் டிஸ்க்ளோஷர் பண்ண போது வந்து முதலாவது நாங்க சொல்ல வேண்டியது we are extremely sorry. யாரு தப்பு பண்ணா கூட வந்து முதலாவது படி என்ன, ஆமா சார் நாங்க தப்பு பண்ணியிருக்கோம், ப்ளீஸ் எக்ஸ்கியூசஸ் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கத்த வேண்டிய ஒரு ஆள் கூட வந்து சத்தியமா அவங்க கிட்ட வந்து சரி சார் நீங்க இதுக்கு இந்த பிரச்சனை நடந்ததுக்கு என்ன பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொன்னி அவங்க வந்து தாமதம் ஆயிடுவாங்க. அப்போ வந்து நீங்க வந்து மெதுவா அவங்கள்ட்ட நீங்க சொல்லலாம், இந்த மாதிரி டெக்னிக்கல் ஸ்டாஃப் டிரா பண்ண போது பிளட் டிரா பண்ணிருக்காங்க சார், ஆனா இதை வந்து நாங்க மிக்ஸ் பண்ண முடியலை, மிக்ஸ் பண்ண முடியாத காரணத்தினால நாங்க வந்து பிளேட்லெட் கவுண்ட் கொரியா கொடுத்துருக்கோம், ஸ்மியர் பார்க்கல சார், ராத்திரியில வந்து பிளேட்லெட் பார்க்கறதுக்கு வந்து டெக்னீஷியன்ஸ் வந்து பிஸியா இருந்தாங்க. ஸோ காலையில வந்து பெத்தாலஜிஸ்ட் பார்த்தாங்க, இந்த பிளேட்லெட் கவுண்ட் லோ வந்து அக்ரிகேட்ஸ் இருக்கிறதுனால பிரச்சனைன்னு சொல்லி இந்த ரிப்போர்ட் கொடுத்தீங்கனால உங்களுக்கு வந்து 100 மார்க். ஸோ ப்ராப்ளம் அனாலிசிஸ் பண்ண போது போஸ்ட் அனலிட்டிக்கல், ப்ரீ அனலிட்டிக்கல், அனலிட்டிக்கல் எங்க வருது இந்த பிரச்சனைன்னு பார்க்கணும். ரெண்டாவது வந்து திருத்தணும், இதுக்கு வந்து கரெக்டிவ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது ஸ்டெப் என்ன, இந்த பிரச்சனை திருப்பி வரக்கூடாது, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நாங்களே ஆராய்ச்சி பண்ணும் போது ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் தான் மாறிடுறது. ஸோ இதே வந்து என்ன சொல்றாங்க, NABLலையோ இல்ல ISO 1589 என்ன சொல்றாங்க, நான் கன்ஃபார்மன்ஸ் இவெண்ட், NC இல்ல நான் கன்ஃபார்மன்ஸ். இன்னொரு வகையா சொல்றதுன்னா அக்கரன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அக்கரன்ஸ் மேனேஜ்மெண்ட் என்ன, ஒரு தவிர நடந்தான பிறகு அந்த தவிர வந்து நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, கரெக்டிவ் ஆக்ஷன் என்ன, அதுதான் டிசிஷன் அனாலிசிஸ். ப்ரிவென்டிவ் ஆக்ஷன், பொட்டன்ஷியல் ப்ராப்ளம் அனாலிசிஸ் என்ன, ப்ராப்ளம் அனாலிசிஸ் பண்ண பிறகு ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ கரெக்டிவ் ஆக்ஷன், ப்ரிவென்டிவ் ஆக்ஷன், ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணான பிறகு இது எல்லாமே சேர்த்து நீங்க திருப்பி அந்த ப்ரோசஸ் ஸ்டடி பண்ண போது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படி கூடிய அந்த ஒரு நீங்க பண்ண போது உங்களுக்கு வந்து இந்த பகுதியில வந்து இந்த பிரச்சனை அதிகமா இருக்கிறதுனால இவங்களுக்கு நாங்க ட்ரைனிங் கொடுக்கணும்னு உறுதியா சொல்லி நீங்க ட்ரைனிங் பண்ணலாம்.
சோ ஒரு பிரச்சனையை வந்து பயப்படக்கூடாது. அந்த பிரச்சனையை வந்து ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியும்னு பார்க்க வேண்டிய தர்மம் எங்களோட லேப் டெக்னீஷியன் இல்ல லேப். சோ இதனால வந்து என்ன எங்களுக்கு கிடைக்குது சார், 3 நாள் உட்காந்து நாங்க வந்து உங்க கூட இருந்தோம், என்ன கிடைச்சது அப்படின்னு நீங்க தான் சொல்லணும். உங்களுடைய ஃபீட்பேக் வந்து